2 வாரமாக இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம சில ஆவிகளை ஜெயிக்கணும், எப்படிப்பட்டதான ஆவிகள்லாம் நம்மளோட போராடுது, அதை எப்படி மேற்கொள்கிறது அப்படி சொல்லிட்டு வரேன். இந்த வாரமும் ஒரு ஆவியை நம்ம அழிக்கணும், நம்மளோட போராட. தேவன் சில பேர்கிட்ட தேவன்கிட்ட கேட்டுட்டு போய் சண்டை போட்டாங்க. சில பேரை தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்டு இவங்களை போய் நான் அடிக்கட்டுமா அப்படி சொல்லி கேட்டுட்டு போய் அடித்தாங்க பரிசுத்தவான்கள். ஆனால் சில காரியங்களை தேவனே வந்து சொல்லுவார், அவங்கள அழிச்சிட்டு வா, இவங்களை அழிச்சிட்டு வா, இவங்களை நிர்மூலமாக்கிட்டு அவங்கள நிர்மூலமாக்கிட்டுன்னு கர்த்தரே சொல்லுவார். அப்போது நாமே போய் அழிக்கிறது அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதனால் இவங்களை காலி பண்ணி ஆகணும், ஆண்டவரே எனக்கு பர்மிஷன் கொடு, இவங்களை காலி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், போ நீ போ, நான் அவங்கள உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்கிறதான கூட்டத்தார இருக்கிறாங்க. இவங்களே கேட்டாங்க, அவங்கள கிட்ட நான் சண்டைக்கு போனோம் அப்படி கேட்கும்போது கர்த்தர் என்ன சொன்னார், நீ போ, அவங்கள நான் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஏன்னா அவங்க கேட்குறாங்க. ஆனால் இவங்க கேட்காமையே ஆண்டவர் சில பேர் அழிக்கிறதுக்கு சொல்கிறார். அதுதான் போன வாரமும் உங்களுக்கு சொல்ல, மீதியானியர் தேவனே போய் அவனை காலி பண்ணு, அழிச்சிட்டு வா அப்படி சொன்னாங்க. அவங்க எவ்வளோ மோசமானவங்க. அதே சமயத்தில் எமோரியரை அழிக்கிறதுக்கு இவன் தான் பர்மிஷன் கேட்டான், ஆண்டவரே நான் அவங்கள அழிக்கணும், அவங்க எங்களுக்கு தடையாக இருக்கிறாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி யோசுவா கேட்டான். அதனால் ஆண்டவர் சொன்னார், சரி நீ சண்டை போட்டு நான் அவனுக்கு உதவி பண்ணுறேன் அப்படி சொன்னார். ஆனால் இப்போ ஒரு ஆளை படிக்க போகிறோம், இவங்களையும் கடவுள் தான் சொல்கிறார் காலி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. என்னாகாம புஸ்தகம் 31வது அதிகாரம் 1-2 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். இஸ்ரவேல் நிமித்தம் நீ என்ன செய், அவங்கள பழி வாங்கு, அதுக்கப்புறமா தான் நீ ஜனத்தார் இடத்துல சேர்க்கப்படுவாய். மறுபடியும் படி வந்த வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம், ஏன் அவங்கள விட்டு வச்சிருந்தா அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க வேதனைப்படுத்திகிட்டே இருப்பாங்க, மன உளைச்சல் ஆக்குவாங்க, பயமுறுத்துவாங்க, அவங்களுடைய காரியத்தை நஷ்டப்படுத்துவாங்க, பல காரியங்கள் இந்த ஆவிகள் செய்யும். அதனால் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சினா, ஏன்னா அவன் ஒரு நடத்திருக்கான். அப்போது இந்த ஜனங்கள் மேல் உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, இந்த ஜனங்களை நீ பாதுகாக்கணும்னு நினச்சினா, இந்த ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கணும்னு நினச்சினா, அவங்க நிமித்தம் அவங்கள காலி பண்ணணும். இவங்க நல்லா இருக்கணும்னா அவங்க காலி ஆகணும். அவங்கள நீ சாவடித்த பிறகு, அவங்கள அழித்த பிறகு நீ உன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவாய் அப்படி சொன்னால் யோசித்து பாருங்கள். நம்மக்கிட்ட ஆண்டவர் ஒரு ஒர்க் கொடுக்குறாரு அப்படி சொன்னால், அந்த ஒர்க்கை முடித்த அப்புறமா தான் நம்மளுக்கு மரணம் சம்பவிக்கணும். தேவன் நம்மளுக்கு கொடுத்ததான வேலையை முடிக்காமல் நம்ம சாகக்கூடாது. அதனால தான் சொல்கிறார், இவர்களை நிர்மூலமாக்கின பேர் முற்றிலும் அழிச்ச அப்புறமா உன் ஜனத்தார் இடத்துல நீ சேருவே அப்படி சொல்கிறாரு. இந்த பூமியில் நமக்கு கொடுக்குற வேலையை நம்ம ஆண்டவருக்காக பர்ஃபெக்டாக முடிச்சாகணும். படிமா 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். நான் வேலையை முடிச்ச அப்புறமா தான் என் கர்த்தர் இடத்துல போய் நான் சேரணும். நான் இந்த பூமியில் அழிக்க வேண்டியதெல்லாம் அழிக்காமல் அங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நான் போய் செய்ய வேண்டிய வேலையை செய்துட்டேன்னா, ஆண்டவரே நீ சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னோனையும், வா நல்ல ஊழியக்காரன், உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, என் சந்தோஷத்தில் பிரவேசி, என் வேலையை நீ முடிச்சிட்ட அப்படி சொல்லுவார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா, நான் சொன்ன விஷயத்தில் நீ உண்மையாக இருந்த, வா என் சந்தோஷத்தில் பிரவேசி சொல்லுவார். இப்போது இவங்களை காலி பண்ண சொல்கிறார் ஆண்டவர், அழிங்க. இப்போ இவன் என்ன செய்யறான், 3வது வசனத்தில் இஸ்ரவேலில் யுத்தம் செய்யத்தக்கவர்களை வேறு பிரிக்கிறான் இவங்களை காலி பண்ணுறதுக்காக. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள். 2 காரியம் இந்த இடத்துல, 2 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் சொல்றார், என் ஜனங்களுக்காக நீ பழி வாங்கு, என் ஜனங்களுக்காக பழி வாங்கு. இப்போ இவன் ஜனங்கிட்ட என்ன சொல்கிறான், ஏய் கடவுளுக்காக இப்போ நம்ம சண்டை போட போகிறோம், இந்த சண்டை நமக்காக இல்லை, கடவுளுக்காக இவங்களை காலி பண்ண போகிறோம். 3வது வசனம் படிங்க, எப்படி இருக்கு பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம், இது கடவுளுக்காக நீ செய்ய போகிற வேலை, கடவுளுக்காகத்தான் நீ சண்டை போட போகிற.
ஏன்னா இவங்க கடவுளையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதனால் கடவுள் இவங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அவருக்காக நீ சண்டை போட போகிற. இப்போ யாருடைய சண்டை இது? கடவுளுக்காக ஒரு மனுஷன் சண்டை போட போகிறான். ஆண்டவர் இவங்கள்ட்ட என்ன சொன்னார்? ஏய், நீ இஸ்ரவேலுக்காக இவங்களை காலி பண்ணு அப்படி சொன்னார். ஒன்று, ஜனங்கள் காக்கப்படணும். ரெண்டாவது, தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றணும். அதுக்காக நான் தேவனுக்காக சண்டை போட போகிறேன். அதனால் என்ன பண்ணாங்க? யுத்தம் செய்கிறவங்களை தனியாக பிரித்தாங்க. இப்படி முழுசாங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்கும் பொருட்டு உங்களில் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்தெடுங்கள். எல்லாரும் அவங்கள்ட்ட சண்டைக்கு போக முடியாது. எல்லாரும் சண்டை போட முடியாது. சண்டை போடணுன்னா யார் வேணும்? சண்டை போட தைரியம் வேணும். நான் கடவுளுக்காக வைராக்கியமாக நிற்கிறேன், அப்படிப்பட்ட ஆளெல்லாம் பிரிச்செடும். எல்லாரையும் பிரிக்க முடியாது. இஸ்ரவேலில் சகோதரிமாருங்க இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, வயது முதிர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களாம் சண்டை போட முடியாது. அப்போ சண்டை போடத்தக்கவர்களை நீ பிரித்தெடு. அப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரில் யார் அதிகமான வைராக்கியம் இருக்குதோ அவங்க ஒரு ஆள் பிரித்து எடுக்கப்படணும். அந்த 4 பேர்லேருந்து அவங்க தான் ஆண்டவருக்காக இந்த வேலையை செய்யணும். அவங்க தான் யுத்தம் பண்ணணும். எல்லாரும் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் மீதியானவர்கிட்ட சண்டை போட முடியாது. சண்டை போடத்தக்கவன், யுத்தம் பண்ணத்தக்கவனை நீ பிரித்து எடு சொல்கிறாங்க. அந்த கும்பல்லேருந்தே அவங்கள தனியாக கொண்டு வராங்க. அவங்க மட்டும்தான் சண்டை போட முடியும். சரி, யார் இந்த மீதியானியர்? எதற்காக இவங்களை ஆண்டவர் முற்றிலுமாக அழிச்சு போடு அப்படி சொல்கிறார்? இவங்களை அழிச்சு போட்ட பிறகு தான் உனக்கு மரணம் சம்பவிக்கும். அப்போ தான் நீ பிதாக்களோட சேருவை, இல்லை உன் ஜனத்தாரோட சேருவை அப்படி சொல்கிறாரு. அப்படி இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவங்களும் ஒரு பயங்கரமான சத்துரு அப்படி சொல்ல முடியாது. இவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரவேலுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள். இவங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள். அதாவது பயங்கரமான பந்தத்துக்குரியவங்க இவங்க. ஆனால் விரோதி. யார் இவங்க? ஆபிரகாம் சாராளை கல்யாணம் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறமா சாராள் மூலயமா ஆகாரை கல்யாணம் பண்ணியிருந்தான். இவங்க 2 பேர் இல்லாமல் இன்னொரு பொண்டாட்டி அவனுக்கு இருந்துச்சு. அவத்தான் கேத்துராள், 3வது பொண்டாட்டி. சாராளுக்கு ஈசாக்கு மட்டும்தான் பிறந்தான். ஆகாருக்கு இஸ்மாவேல் மட்டும்தான் பிறந்தான். ஆனால் இந்த கேத்துராள் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவளுக்கு 6 பசங்க பிறந்தாங்க, 6 ஆம்பளை பிள்ளைங்க. அதில் 4வது பையன்தான் இந்த மீதியானியர். சாதாரணமல்ல. கேத்துராள் அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? சுகந்த வாசனைன்னு அர்த்தம். கேத்துராள்னா சாதாரண இல்லை, சுகந்த வாசனை, மனம் உண்டாகுது தான் கேத்துராள். பிரியமானவர்களே, அவளுக்கு பிறந்ததான 6 பசங்க. 25வது அதிகாரம், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 1-2 படிங்க. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் எக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாக்கையும் பெற்றாள். பார்த்தீங்களா? 6 பிள்ளைங்க ஆபிரகாமுக்கு இந்த கேத்துராள் பெற்றெடுத்தா. ஈசாக்கு பிறக்கும் போதே ஆபிரகாமுக்கு 100 வயசு. 100 வயசு. சாராளுக்கு 90 வயசு. சாராள் சாகும்போது 127 வயசு. அதை விட 10 வயசு கூட்டிங்க. அப்போ என்ன வயசு? 137 வயசு. 137 வயசில் கேத்துராள்ன்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். ஏன்னா சாராள் இறந்த அப்புறமா தான். 137 வயசில் கல்யாணமாகி 6 பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறார். 100 வயசில் குழந்தை பெற்கிறதே பெரிய காரியம். ஆபிரகாம் 100 வயசில் குழந்தை பெற்றான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் 137 வயசில் அப்படின்னா 6 பிள்ளைங்கெல்லாம் பாருங்கள், 141 வயசு வரைக்கும் குழந்தை பெற்றுனுக்கிறாரு. 141 வயசு வரைக்கும். ஏன்னா 175 வயசு அவனுக்கு. இத்தனை பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறார். இவங்கெல்லாம் வளர்றாங்க. அப்போ நம்மளுக்கு ஈசாக்கு ஆபிரகாமுடைய பையன், இஸ்மாவேல் ஆபிரகாமுடைய பையன். ஆனால் அந்த மீதியானியரை பற்றி படிக்கும் போதெல்லாம் அவன் எவனோ, அவன் யாரோ, அவன் துர்மார்க்கன், அவன் அக்கறைமாறன் அப்படி தான் நினைப்போம்.
ஆனால் அவன் கூட ஆபிரகாமுக்கு பிறந்த பையன். ஈசாக்குக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அந்த அளவுக்கு அவனை எங்கள் அப்பா கூட தான், உனக்கு மட்டும்தான் அப்பா இல்லை, எனக்கும் அப்பா, நானும் ஆபிரகாமுடைய பையன்தான் அப்படி தைரியமாக சொல்லுவான். ஏன்னா ஆபிரகாம் தான் அவனை பெற்றெடுத்தான். அப்போ யோசித்து பாருங்க, நம்ம என்ன நினைப்போம், ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு தான், இஸ்மாவேலும் ஒன்று இருக்கிறாங்க. ஆனால் இந்த 6 பிள்ளைங்க லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க, நம்ம லிஸ்ட்லேயே இருக்காதது. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரம் போல் இருக்கும். அதுதான் ஈசாக்குடைய சந்ததி. மறுபடியும் சொன்னார், உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலை போல் இருக்கும். அதான் இஸ்மாவேல் சந்ததி. இன்னொரு ஆட்டி சொல்கிறாரு, பூமியின் தூளை எண்ணக்கூடியுமா அது போல் உன் சந்ததி இருக்கும், பூமியின் தூளத்தனையாக இருக்கும். அதுதான் அந்த கேத்துராளுக்கு பிறந்த சந்ததி. 3 விதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த 3 விதமான சந்ததியும் அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவருக்கு தெரியும் 3 பொண்டாட்டி வச்சுப்பான் அப்படி சொல்லிட்டு. 3வது பொண்டாட்டி தான் அதிகமாக வரும், அதுலேருந்து தான் ஜாதிகள் பிறப்பான். அதெல்லாம் பூமியின் தூள் அப்படி சொன்னார். அதில் 4வது பையன் இவன். மற்றவங்களெல்லாம் பேர் தெரியும், ஆனால் அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு கிரியை நடப்பிச்சாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த மீதியானியர் இருக்கான் பாருங்க, அவன் மோசமானவன். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக, ஆவிக்குரியவங்களுக்கு விரோதமாகவே ஆப்போசிட்டாக கிரியை செய்வான். மீதியான் அப்படின்னு பேர் வச்சானுங்க. மீதியான் அப்படின்னு பேர் வச்சாங்க. மீதியான் அப்படி சொன்னான்னா கலகம் அப்படின்னு அர்த்தம். பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். பிறக்கும் போது என்ன நடந்துச்சோ தெரியாது, தாய் வச்சா கலகம் பிறந்திருக்குது. நல்லா குடும்பம் இருந்துக்குது, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன ஒரு ஆள் உள்ளே வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான், குடும்பமே 2 ஆகிடும். என்ன வந்தாங்க, அவங்க வந்து போனாங்க, அதுக்கப்புறமா என்ன உங்களை வீட்டில் பிரச்சனையாக நடந்துகிட்டே இருக்குது சொல்லுவாங்கள்ல. என்னான்னு தெரில, வந்தா அவகிட்ட பேசிட்டு போனான், அதில் இருந்து பிரச்சனை 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 பிரச்சனை. அதான் அவங்ககிட்ட பேசிட்டு போனான், அதுலேருந்து பிரச்சனை. சாதாரணமாக சந்தோஷமாக இருக்கிற வீட்டுக்குள்ளே இந்த ஆவி உள்ளே வருது அப்படி சொன்னால் அந்த வீடு 2 ஆகிடும். அந்த வீட்டில் அல்ல கொள்ளையாக மாறும், அடியில் தடியில் உண்டாகும், பாத்திரங்கள் போட்டு உடையும், தட்டா புட்டான்னு கலவரம் நடக்கும், யுத்த கலமாய் மாறும். அதாங்க கலகம். இந்த ஆவி உன் வீட்டுக்குள்ளே வராதபடி நீ தான் தடுத்து நிறுத்தணும். ஆண்டவரே, இந்த மீதியானியருடைய ஆவி என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இயேசுவின் நாமத்தினால காலையில் எழும்பணுன்னே அவர் ரத்தத்தை நீ வாசலில் தெளிச்சிடணும். நிலக்காலையும் வாசல் என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தினால உங்களோட ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்படின்னா எத்தனை பேர் உன் வீட்டுக்கு வந்து போனாலும் இந்த ஆவி அவங்க கூட வராது. ஒரு ஆள் வந்து கலகம் பண்ணால் அவங்க தான் மீதியானியர்னு எடுத்துக்கூடாது, இந்த ஆவி அவங்க பின்னால் வந்துடும். அதனால் யாரோன்னா என் வீட்டுக்கு வந்து போட்டோம், ஆனால் இந்த ஆவி என் வீட்டுக்குள்ளே அவங்க பின்னால் வந்துடக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணுங்க, காலையில் எழும்பணுன்னு இயேசுவின் ரத்தத்தை என் வீட்டு வாசலின் நிலக்காலையும் தெளிச்சிடறேன். நான் என் வீட்டில் இன்றைக்கி எந்த விதமான கலக்கமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான பிரிவினையும் இருக்கக்கூடாது, எந்த விதமான சண்டையும் இருக்கக்கூடாது, என் வீட்டில் கலவரம் உண்டாகக்கூடாது, சமாதானம் இருக்கணும். என் வீட்டில் சமாதானம் இருக்கணும். ஆண்டவரே, பிள்ளைங்களுக்குள்ள பெற்றவங்களுக்கும் சண்டை வரக்கூடாது, பிள்ளைங்களுக்கு பெற்றவங்களுக்கும் கச்சாமச்சான் 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 கத்திட்டு கிடக்கு, அந்த சண்டை கூட இருக்கக்கூடாது. பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் சண்டை வரக்கூடாது, அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே அடிச்சிக்கூடாது, அக்கா தங்கச்சிங்களுக்கும் அடிச்சிக்கூடாது, எந்த சண்டையும் இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும். அப்போது இந்த மீதியானீர் உள்ளே வந்தால் கலகம் உண்டாகும். சபைக்குள்ளேயும் மீதியானீர் இருக்கக்கூடாது, சபையாரை கலக்கி விட்டுரும். இப்போ கலகம் அப்படி சொன்னால் என்ன, இல்லாத பொல்லாத்தெல்லாம் சொல்லி திரியிறாங்களே, நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி சொல்கிறாங்களே, பார்க்காதெல்லாம் பார்த்த மாதிரி சொல்கிறாங்களே. சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போய் வீட்டில் காய எடுத்துக்கிட்டு இருக்கும், ஃபோன் இங்கே வச்சுட்டு, ஹே கமலா, how are you? I am fine. You don't see today the service is Lata is open, the house is not closed அப்படி சொல்லணும். How did you know அப்படி சொல்லி கேட்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? ஐ சி, இந்த மாவும் கண்ணமும் இல்லை. இது கண்ணை மூடாமல் பார்த்துருந்து அங்கே போய் சொல்லும், இன்னைக்கு பார்த்தியா அவள் கண்ணையே மூடல ஆராதனையில், நீ எப்படி பார்த்த? நானும் பார்த்தேன்ல. ஆமாம் நானும் பார்த்தேன். அப்போ யாருமே கண்ணை மூட வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இதுதான் கலகம். இங்கே இருக்காது, வீட்டுக்கு போய் ஃபோனில் கலகம் பண்ணிட்டு அந்த கலகத்தின் ஆவி இருக்கக்கூடாது. இந்த எமோரியர் எந்த விஷயத்திலையும் கலகம் வரக்கூடாது. இன்றைக்கி பிரதர் ஒன்று சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? உங்களை தான் சொன்னார். அத்தோட முடிஞ்சு போச்சு அவங்க கதை. உங்களை தான் சொன்னார். அவங்களுக்கு நல்லா போனவங்க கூட, இங்கேருந்து சமாதானமாக போனவங்க கூட வீட்டில் போனவொன்னு எரியும், திக்கி திக்கி திக்கி. என்ன ஆச்சு? நல்லா தானே இந்த ஃபோன் வந்துச்சா அப்படி? ஆமாம் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அதுதான் நம்ம சரியான விதத்தில் இருந்தோம் அப்படின்னா காக்கப்படும். இந்த ஆவி உள்ளவராத பார்த்துங்க. இது கலகத்தின் ஆவி. இது கலகத்தின் ஆவி விசுவாசத்துக்குரிய தகப்பனுக்கு தான் பிறந்துச்சு. சாதாரணமான ஆளுக்கு பிறக்கலை. விசுவாசத்தின் தகப்பன், தேவன் தெரிந்தெடுத்ததான ஆவிக்குரிய மனுஷனுக்கு பிறந்த பையன். சாதாரணமாக எடுக்க முடியாது. இவனை பயங்கரமாக வர்ணிக்கலாம். ஏன்னா ஆபிரகாமுடைய மகன். அப்போது ஆபிரகாமுக்கு பிறந்த மகன் சீர்கெட்டு அலையுது. ஆவிக்குரியவங்களாய் நாம் பிறந்தா கூட சீர்கெட்டு போயிடுவோம். கலக்கக்காரராக நம்ம மாறக்கூடாது. எத்தனையோ குடும்பங்களில் பெற்றவங்க ஆவிக்குரியவங்களாக இருப்பாங்க. கர்த்தர் மேலே அவ்வளவு அன்பு இருக்கும், அவ்வளவு பாசம் இருக்கும், வைராக்கியத்தில் இருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்க அதே இடத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பிள்ளைங்களால் மன உளைச்சலில் இருக்கவங்க இந்த பெற்றவங்க பிள்ளைங்களால் வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. பாருங்கள், ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு பிள்ளைங்க இருந்துச்சு. ஈசாக்குக்கு ஏசா பயங்கரமான மன உளைச்சல் தந்துட்டு இருந்தான். யாக்கோபும் ஆவிக்குரிய மனுஷன்தான். ஆனால் அவங்களுக்கும் 2 பேர், சிமியோனும் லேவியும், அவங்க பயங்கரமான கொடுமையான பட்டயம். ஐயோ, என் வீட்டு குடும்பத்திலேருந்து அவங்க போகட்டும், மானாயனுக்கு அவங்க பிரிஞ்சு போகட்டும், அந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆக்கி விட்டானுங்க. 2 பேர் சேர்ந்து போய் கொண்டுட்டு வந்துட்டானுங்க எல்லாரையும் வஞ்சகமாக. பெரியமானவர்களை, இவன் அலறி பயப்படுறான். என்னடா இப்படி பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிறோமே, இவனுங்க என்ன இந்த கதியை ஆக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான். இவங்களால் அந்த இடத்த விட்டு வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிட்டான். ஆனால் இங்கே இருக்கக்கூடாது, இவனுங்க பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு வீட்டில் இருக்க முடியாது அப்படி சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. இத்தனையும் யார்? தகப்பன்மார்கள்லாம் ஆவிக்குரியவங்க, கடவுள் மேலே வைராக்கியம், தரிசனம் பார்க்குறவங்க, டைரெக்டாக கர்த்தரை பார்க்குறவங்க, பேசுகிறவங்க கடவுள்கிட்ட. ஆண்டவர் இவங்களெல்லாம் வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார். ஆனால் அவங்க பிள்ளைகளால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. எல்லாம் ஆவிக்குரியவங்க தான். நம்ம அதை மட்டும்தான் பார்ப்போம். அவங்க பிள்ளைங்களால் இவங்களால பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். அவங்க பிள்ளைங்களால் பாதிக்கப்படுறாங்க. காரணம், ஆவிகள் அப்பதிலிருந்தே கிரியை செய்யும். ஆகவே இவன் விசுவாசத்தின் தகப்பனுடைய பிள்ளை தான். ஆனால் சீர்கெட்டவனாக இருந்தான், கலகக்காரனாக இருந்தான், தாக்கு பிடிக்க முடியாது. 6 பேரில் இவன் 4வது ஆள், மோசமானவன். சரி, இவர் எப்படிப்பட்டவர்? இந்த மீதியானியர்கள் நமக்குள்ள கலகம் பண்ணுறது மாத்திரமல்ல, நம்மளை அழிக்க பார்ப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வந்துட்டுருக்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வந்துட்டுருக்குறாங்க. எகிப்திலேருந்து வந்து மோவாப் தேசத்துக்கு வந்தாங்க. மோவாப் சமவெளியில் வந்தபோது அந்த ஊரில் இருந்ததான பாலாக் அவன் பார்க்குறான் இவங்களை. அவன் கண்ணுக்கு இவங்க பயங்கரமாக தெரியுறாங்க. ஏன்? அந்த சமபூமியை மூணுனாங்க. இவங்க அவ்வளோ ஜனங்க இருந்தாங்க, சமபூமியை மூணுனாங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். 6 லட்சம் புருஷர்கள் அப்படி சொல்லியிருக்கு. புருஷர்கள்னால் மாட்டம் சாட்டமாக இருக்கிறவங்க. முதியவர்கள் அந்த கணக்கில் வராது, வாலிபர்கள் அந்த கணக்கில் வராது, குழந்தைகள் அந்த கணக்கில் வராது. புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், யுத்த வீரர்கள், அவங்க தான் புருஷர்கள். அப்போ பாருங்கள், இப்போ வயதானவங்க, அவங்களுக்கு மனைவிங்க, ஆடு மாடுகள் எவ்வளோ பேர் இருக்கும்? 20 லட்சம் பேர்கிட்ட வந்திருப்பாங்க. ஏன்னா புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர்னா, குழந்தைங்க, பிள்ளைங்க, பொண்டாட்டி எல்லாமே சேர்ந்து எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 20 லட்சம் பேராவது எகிப்துலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. மோவாப் சமவெளி அவங்க மூணுனாங்க. அந்த ஊர் ராஜா பார்க்குறான், ஐயோ மாடு வேலியை மேலிடுறது போல் இவங்க நம்மளை மேய்ஞ்சி தள்ளிடுவானுங்க போல இருக்கே. இவங்கன்னா ஒவ்வொருத்தரும் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட நம்ம சண்டை போட முடியாது அப்படி சொல்கிறோம். என்னாகாமம் 22வது அதிகாரம் 4 வாசிங்க. மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயேரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில்
நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். பிரியமானவர்கள், இந்த மீதியானவர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்ப்பாங்க, நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்ப்பாங்க. நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்தோம்னா நம்மக்கிட்ட டைரெக்டாக சண்டை போடுவாங்க. நம்ம பலமாக இருக்கிறோம், அவங்க எதிர்க்க முடியாத நம்மளை அப்படி சொன்னால் மந்திரம் பண்ணுவாங்க, சூனியம் வைப்பாங்க, பலவிதமான காரியங்களை யாரையாவது கூப்பிட்டு பணம் கொடுத்து செய்வாங்க. அதுதான் இந்த மீதியானுடைய வேலை. இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னவனையும் பேயோரின் குமாரனை கூப்பிட்றான். வா, நீ எவனை சபிக்கிறியோ அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க, எவனை நாசமாக்குறியோ அவங்க நாசம் பண்ண போயிடுவாங்க. அதனால் இவங்களை வந்து நீ எனக்காக நாசமாக்கு, உனக்கு பணம் தரேன் அப்படி சொல்கிறேன். யோசித்து பாருங்கள். பாலாக் அப்படி சொன்னால் என்ன பேர்? பாலாக் அப்படி சொன்னால் ஊதாரி அப்படி சொல்கிறாங்களா? ஊதாரி மெட்ராஸில் தான் சொல்லுவாங்க. ஊதாரி, நாதாரி, புட்டுக்குன்னு நீ நாரின்னு. ஊதாரி அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்றுத்துக்கும் ஆகாதவன். எப்படி ஊதாரி மாதிரி திரியுது பார், ஒரு வேலைக்கும் போகிறதில்ல, ஒன்றும் செய்யறதில்ல, திறமை ஒன்றும் இல்லை, எது கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டல. அப்படி தான் அவங்கள தான் ஊதாரி அப்படி சொல்லுவாங்க. அவன் பாலாக் அப்படி சொன்னால் ஊதாரி அப்படி சொல்லியிருக்குது. ரெண்டாவது, நாசமாக்குகிறவன். இஸ்ரவேல் ஆவிக்குரிய சந்ததி அவங்கள நாசமாக்க பார்க்குறான். அவன் பேருக்கு எப்படி அர்த்தம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாசமாக்குகிறவன். வெறுமை. நமக்குள்ள ஆவிக்குரிய அனுபவங்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் இந்த ஆவியினால் வெறுமை ஆகிடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற கிருபை, வரங்கள், தாளந்துகள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணிவிடுவான். இஸ்ரவேலுக்கு அப்படி ஆச்சு. எல்லாத்தையும் இழந்து கர்த்தரே அவங்கள அடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டான். வெறுமை ஆக்குகிறவன். ரெண்டாவது, வீணடிக்குகிறவன். வீணடிப்பான். அவன் பணத்தை யாருக்காகவே செலவு பண்ணான். இந்த ஜனங்கள் நாசமாக்குறதுக்காக யாருக்கோ பணம் கொடுக்க சொல்கிறான். அவன் பிள்ளையாம கூப்பிட்டு சொல்கிறான், உனக்கு வீடு நிறைய பணம் தரேன், உன்னை கனம் பண்ணுறேன், நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன். அவங்க நாசமாக போகணும், எனக்கு அதான் வேணும். யோசித்து பாருங்கள். நம்மளை காலி பண்ணுறதுக்காக, நம்மளை நிர்மூலமாக்குறதுக்காக, நம்மளை அழிக்கிறதுக்காக எவ்வளோ பணம் வேணால் செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அவங்க எழும்பக்கூடாது, அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் அழியணும், அவங்க பிள்ளைங்கள்லாம் நாசமாகணும், அவங்க கட்டி எழுப்பக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது. நீ என்ன வேணால் பண்ணு, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணால் தரேன். அப்படி தான் அவனை கூப்பிட்டான். நான் உன்னை கனம் பண்ணுறேன், உனக்கு எவ்வளோ காணிக்க வேணால் தரேன், நீ வா அந்த ஜனங்களை சபி அப்படி சொல்லி கூப்பிட்றான். பார்த்தீங்களா? வீணடிக்கிறவன். ரெண்டாவது, கெடுக்கிறவன். வெற்றிடமாக்கி கெடுத்து போட்டுருவான், வெற்றிடமாக்கிடுவான். நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் காலி பண்ணி வெற்றிடமாக்கிடுவான். இப்போ என்ன இருக்குது உங்ககிட்ட? ஒன்றும் இல்லை, எல்லாம் கடமாகி போச்சு, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. வெற்றிடமாக்கிட்டான், நம்மளை நாரடிச்சிடுவோம். மீகாவுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மீகா 6வது அதிகாரம் 5வது வசனம். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயூரின் குமாரனான பிளையாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சீத்திம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். பாருங்களா, உங்கள் பிதாக்கள், உங்கள் ஜனங்கள் எவ்வளோ பாடுபட்டாங்க இந்த ராஜாவால். அவனுக்கு ஆலோசனை சொல்ல வரத்தவன் தான் பிள்ளையும். அவன் எவ்வளோ பாடுபடுத்தி விட்டு போயிட்டான், தந்திரமான ஒரு ஆலோசனை பண்ணிட்டு போயிட்டான். சித்திமிலேருந்து அது வரைக்கும் எவ்வளோ பெரிய காரியம் நடந்துச்சு. அவர்கள் வழி பிரயாணத்தில் ரொம்ப நாசமானாங்க. நம்மளை கெடுத்துருவானுங்க. இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட உஷாராரு, இப்படிப்பட்ட ஆளுங்கிட்ட எச்சரியாக இருக்குது. உங்கள்கிட்ட பழகிற ஆள் யார் பாரு, உனக்கு விரோதமாக எழும்புறவன் யார் பாரு, உன்னை ஊற்றி யார் பார்க்குறா, உன்னை வளரத்தை யார் உனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் உஷாராக பாரு. உன்னை அடிக்கடிக்கு ஒரு ஆள் பார்க்குறான்னா இவங்க ஏன் வளர்கிறாங்க, இவங்க ஏன் முன்னேறுறாங்க, இவங்களுக்கு எதுவும் கிடைக்கூடாது, இவங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது, இவங்க எதுவும் ஆகக்கூடாது, இவங்க வித்தியாசமாக வராங்க, வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. நம்மளை அவங்க நல்லதாக பார்க்கல, வேறு விதமாக பார்க்குறாங்க, நம்மளை அழிக்கணும்னு பிளான் போடுறாங்க.
நம்மளை நிர்மூலமாக்கணும்னு பிளான் போடுறாங்க. பிரியமானவர்களை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நாம் ஆவியில் இருந்தால் தான் இவங்களை ஜெயிக்க முடியும், சும்மா ஜெயிக்க முடியாது. ஆகவே இந்த பாலாக்கு மிகவும் மோசமானவன். எங்கேயோ நடந்ததை மீகா எங்கே வந்திருக்குது, எங்கே எழுதலாம் பாருங்கள். இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அவன் எத்தனை முற்பிதாக்களுக்கு முன்னால் செத்துப்பானான். எத்தனையோ நூற்றாண்டு நடந்து முடிஞ்சு போகுது. அவனை கொண்டு நீங்கள் ஞாபகத்துறாங்க, அவன் உயிரோடவும் இல்லை, அவன் செத்து எலும்பெலும்பாக இருப்பான். அவனை கொண்டு வந்து ஜனங்க அந்த ஆவி கிரியை செய்யும் உஷாராருங்க. அப்போ அவன் உயிரோடு இருந்து செய்தான், இப்போ ஆவி கிரியை செய்யும் அப்படின்னு மீகாவில் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இது ஒன்றும். இந்த பாலாக்கு இவன் பிழையோமை கூப்பிட்றான். பிழையோமை என்ன செய்கிறான்? கூப்பிட்றான். இப்போ படிங்க 31வது அதிகாரம், என்னாகமம் 31வது அதிகாரம் 3-4. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, இல்லை அது இல்லை, என்னாகமம் 22:4-6 வரைக்கும். என்னாகமம் 22வது அதிகாரம் 4-6. மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றியிருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக். போதும், இந்த இடத்துல அப்படியே நிறுத்திங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. இப்போ சிப்போரின் குமாரனாகிய பாலாக் பிழையோமை அழைத்தான். பிழையோம் அப்படின்றதான பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜனத்தை குழப்புகிறவன். பிழையோம் அப்படி சொன்னால் ஜனத்தை குழப்பி விட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளித்து வெளியே வரணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் யாரோ வந்து என்ன தெரியுமா செய்வாங்க, ஐயோ அது அப்படி இல்லைங்க, இது இப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட நீங்கள் போய் மோதாதீங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும், அதை நீங்கள் ஜெயிக்க முடியாது, இதை நீங்கள் மேற்கொள்ள முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது, அது பயங்கரமாக உங்களை தாக்கிடும் அப்படி சொன்னோன்னு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அழித்து நிர்மலமாக்கி ஜெயம் எடுக்கணும்னு நீங்கள் போராடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். இயேசு நாமத்தில் காலி பண்ணிடலாம், ஆண்டவருடைய நாமத்தில் இதை அழிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு என்ன தெரியுமா செய்யும்? யாரோ வந்து உங்களை குழப்பி விட்டுருவாங்க. குழப்பி விட்டோன்னே எடுத்து வச்ச ஸ்டெப்பை பின்னால் எடுத்துருவீங்க. காலி பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்ச ஸ்டெப்பை பின்னால் எடுத்துருவீங்க. ஐயோ இதுக்கிட்ட போனால் மோசமானது தான், நம்மளுக்கு எதனா ஆகிடும் அப்படின்னு பயம் வந்து பேக் அடிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் குழம்பும், எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. இதே விஷயத்தை வேறு யாருக்குன்னா போய் கேட்டோம்னா அவங்களும் எதையாவது ஒன்று சொல்லி, இவங்க ஒன்று சொல்லி, அவங்க ஒன்று சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. இப்போ இந்த பிழையம் அப்படி சொன்னால் என்ன? முதலாவது அவன் ஜனத்தை குழப்புவான். ரெண்டாவது அழிக்கிறவன். குழம்பிட்டாவே நம்ம தானே அழிஞ்சிருவோம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு காரியத்தை நீயா மேற்கொள்ளணும்னு நினச்சி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தைரியமாக நம்பிக்கையாக போவ. ஆனால் உன்னை பயமுறுத்தி குழப்பிட்டாங்க அப்படி சொன்னாக்கா உங்கள்கிட்ட கிட்ட தானே அழிஞ்சிரும். எப்படி? நீ சப்போர்ட்டுக்கு யாரையாவது கூப்பிட வேண்டியதாக இருக்கும், உனக்கு உதவிக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யணும். சும்மா வருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்க காசு கேட்பாங்க, பணம் கேட்பாங்க. உன்னுடைய பொருளெல்லாம் அழியும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பிழையாம் குழப்புறவன், ரெண்டாவது அழிக்கிறவன், மூணாவது பட்சிக்கிறவன். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட இல்லை, ஆனாலும் இதை கொடுங்க, அதை கொடுங்க, நான் அதை பண்ணிடுறேன், நான் இதை பண்ணிடுறேன், இதெல்லாம் நீங்கள் கொடுத்துடணும், இவ்வளோ செலவாகும் அப்படி சொல்லிட்டு புட்டிங்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளை குழப்பம், நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போம். அது ரெடி ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் பணம் கொடுப்போம். கொஞ்சம் நம்ம பணம் கொடுக்குறோன்னு தெரிஞ்சு அவங்கள கேட்டு வாங்குவாங்க. நம்மக்கிட்ட பணம் கேட்டு வாங்குறவங்க யார் சொல்லுங்கள்? நம்மக்கிட்ட பணம் கேட்டு வாங்குறவங்க யார்? இப்போது யார்? கெஸ் பண்ணுங்க. டாக்டர்ஸ் தானே உங்கள்கிட்ட பணம் கேட்குறான். போன உடனே 50,000 கட்டு, எடுத்த உடனே 50,000 கட்டு, 70,000 கட்டு, 80,000 கட்டு அப்படி சொல்கிறாங்களே. எனக்கு என்ன வியாதின்னு பாருங்கள். எக்ஸ்ரே எடு போய் முதல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போனாக்கா அவங்க காதில் மாட்டிக்கிட்டு தொடுவாங்க நம்மளுக்கு. மூச்சு இழுத்து விடுங்க அப்படி சொல்லி இழுத்து விடுவோம். இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது நம்மளுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா சீட்டு எழுதிப்பா, மருந்து வாங்கி சாப்பிட்டு போயிடும், அவ்வளோதான். இல்லைன்னா நம்மளே போய் அனாசின் கொடுங்க, நோவால்ஜின் கொடுங்க, 500 ஆக்சிஜன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி எதனா சாப்பிட்டு போயிடுவோம். தலைவலியோ வயிற்று வலியோ உடம்பு வலியோ காய்ச்சலோ எதுவாக இருந்தாலும் மெடிக்கல் நம்மளே போய் மருந்து வாங்கிடுவோம். அவனை நம்மளுக்கு என்னன்னாக்கா அவன் கேட்டு அவனே டாக்டர் மாதிரி மருந்து கொடுத்துரும், நம்ம சாப்பிட்டு சரியாயிடும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலி அப்படின்னோடனே டாக்டர்கிட்ட போனோன்னு என்ன பண்ணுவாம,
உட்காருங்க உட்காருங்க. தலை செக் பண்ணுங்க, எக்ஸ்ரே எடுக்கணும். அப்போ மிஷின் தான் பார்த்து சொல்லணும் நம்மளுக்குள்ள. நீங்கள் என்ன படிச்சுட்டு வந்தீங்க? எதுவோ படித்தோம். பார்க்க மாட்டீங்களா? அது தெரியாது. மிஷின் இன்னும் சொல்லுது அதான். அப்போ மிஷின் முன்னால் போய் உட்காந்துருக்கணும். அது வர வரைக்கும் யோசித்து பாருங்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இது காசு கொடுங்க, அது காசு கொடுங்க, அது காசு கொடுங்க, இது காசு கொடுங்க. எல்லாத்தையும் பறித்து எடுப்பான், பறிச்சிடுவான். நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பறிச்சிடுவான், காலியான விரத்தம் விடுவான். அதை போல் அழிக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மளை குழப்புறவங்க இருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சு? என்ன இப்படியே போயிட்டு இருக்கிறீங்க? வர வர ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கிறீங்க, என்னன்னே தெரியல. டாக்டர்கிட்ட போய் தயவுசெய்து செக் பண்ணுங்க, சும்மா அப்படியே விட்றாதீங்க அப்படி சொல்லுவாங்க. குழப்பி விட்ருவாங்க நம்மளை, நல்லா இருக்கிறவங்களையும். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண சொல்லிட்டாங்களே, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண சொல்லிட்டாங்களே. நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன். இல்லை நல்லா இல்லைன்னு வேறு சொல்லியிருக்காங்க. கண்ணாடி போய் பார்ப்போம், நல்லா இருக்கிறான்னு நல்லா இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கே பயம் வரும். இன்னமும் நடக்குது நம்மளுக்குள்ளே. டாக்டர்கிட்ட போன நீ வா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு அவன் காத்துட்ருப்பான். தயவு செய்து இந்த பிழையம்மா வர விட்றாதீங்க. இந்த பிழையம் வந்தான் அப்படி சொன்னாக்கா காலி, நம்மளை பட்சிப்பான். அடுத்தது என்ன செய்யலாம? விரிவாக்கம் அப்படி சொல்லியிருக்குது. பட்சித்து நம்மளை காலி பண்ணிவிடுவான். அந்த மாதிரி நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடாது. பேதுருடைய புஸ்தகத்தில் அவனை பற்றி என்ன சொல்லியிருக்குது? 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை நல்லா கவனிங்க. செம்மையான வழியில் போயிட்டு இருந்த இவன் வேற வழியில் தப்பிட்டான், மாறிட்டான். எதுக்காக? பணத்துக்காக. பணத்துக்காக மாறிட்டான். பிரியமானவர்களே, பணம் இன்னைக்கு எல்லாத்தையுமே வேறாக இருக்குது. நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற நம்ம கூட இந்த பணம் வேற பாதையில் போக வச்சு செம்மையான வழியை விட்டு திரும்பி போட வேண்டும். அடுத்தது, பேயூரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தில். நல்லா கவனிங்க. அவன் போன வழியில் நம்மளும் பின்பற்றி போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. அவன் வழியில் பின்பற்றி போகிறவங்க அநீதித்தின் கூலி. அவன் நல்லதுக்காக அந்த சம்பளம் வாங்கலை, நல்ல ஒர்க் பண்ணி காசு வாங்கலை, தீமை செய்து பணம் வாங்கினான். அதான் அநீதித்தின் கூலி. தீமை செய்து ஒருத்தருக்கு அநியாயம் செய்து ஒருத்தருக்கு தீமை செய்து அவன் சம்பாதித்தான். அந்த சம்பாதனை நமக்குள்ள வரக்கூடாது. அதை மாற்றுறதுக்காக ஆண்டவர் சில காரியங்களை செய்வாராம். தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. நல்லா கவனிங்க. ஒரு மிருகம் ஆண்டவர் அவனுடைய மதிக்கேட்டை மாற்றுறதுக்காக, ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க அவனை, மதிக்கேட்டை மாற்றுறதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு சில காரியங்களை செய்து மனம் திரும்ப வைக்கிறார். ஆனால் அவன் மனம் திரும்பலை. அதான் ஒரு தீர்க்கதரிசியை மதிக்கேட்டை ஒரு மிருகம் கண்டிச்சு தான். அப்போ இவன் யார்? செம்மையான வழியை விட்டு திரும்புகிறவன், சீர்கெட்டவன், அநீதியான பொருளுக்காக மற்றவங்க நாசமாக போனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறவன். அநீதியான பொருளுக்காக மற்றவங்க நாசமானாலும் போனால் பரவாயில்லை அப்படி சொல்லியிருக்குது. இவனுக்கு ஐயோ அப்படி சொல்லுது யூதாவுடைய புஸ்தகம் 11வது வசனத்தில். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்தில் விழுந்து கெட்டு போனார்கள் அப்படி சொல்லியிருக்குது. அப்போ இவன் பிழையும் கூலிக்காக வஞ்சகத்தில் விரைந்தோன்னா. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். பார்த்தீங்களா? இவர்கள் கூலிக்காக வஞ்சகத்தில் விரைந்தோடினாங்க. 2வது வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும் அவன் வந்துட்டான். ஆண்டவரை இவனை பற்றி சொல்கிறாரு. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. இவன் எப்படிப்பட்டதான காரியத்தை போதிப்பான்? ஜனங்களை கவர் பண்ணி நாசமாக்கி கீழே விழத்தள்ளுற மாதிரி போதிப்பான். ஆண்டவருக்குள்ளே நிலச்சி நிற்கிற மாதிரி அல்ல, ஜனங்களுக்குள்ள இந்த உலக பிரியமான காரியத்தை வர வச்சு ஆசா பாசங்களை உண்டாக்கி
நம்மளை மயக்கி போராடி நம்மளை தெய்வத்துக்கு கீழே தள்ளிடுவோம். இவனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அடிபட்டு செத்தாங்க. ஆண்டவர்கிட்டயே இவன் செய்த அநியாயத்தினால அநேகர் அடிபட்டு செத்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்போ பண்ணோம், இயேசு கிறிஸ்து வந்து போயிட்டார். இயேசு கிறிஸ்துக்கு 700 வருஷங்களுக்கு முன்னாடிக்கு அதுக்கு முன்னே பண்ணது. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கானானுக்குள்ளே கூட வந்து சேரல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து பிரயாணத்தில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிரயாணத்திலேருந்து வரும்போதே எவ்வளோ பேர் ஆண்டவர்கிட்ட அடி வாங்குறதுக்கு நிறைய ஆவிகள் கிரியை செய்தது பிரயாணம் பண்ணும்போதே. பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. போதனை வித்தியாசமாக வரக்கூடாது. தெய்வத்தை விட்டு இந்த வார்த்தைகள் நம்மளை பிரிக்குதா அப்படி சொல்லி பார்க்கணும். யார் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறாங்க, இந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்டு ஆகணும். அதில் செக் பண்ணணும். எல்லாருக்கிட்டையும் நம்ம உபதேசம், அபிஷேகம் பெறாதவங்ககிட்டலாம் உபதேசம் கேட்கக்கூடாது. அபிஷேகம் பெறாதவனாக இருப்பான், அவன் எதையாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பான், நம்ம அதெல்லாம் உட்காந்து கேட்டுன்னு இருப்போம். தயவு செய்து அதெல்லாம் கேட்கணும். உனக்கு உபதேசம் பண்ணுறவங்க அவங்க யூடியூப்பில் வந்தாலும் சரி, அது வந்தாலும் சரி, இதில் வந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்றவனா, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா, அவன் எப்படிப்பட்ட உபதேசத்தை உபதேசிக்கிறான், இந்த உபதேசம் என்னை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கொண்டு போதா இல்லை உலகப்பிரியமான காரியத்துக்குள்ளே கொண்டு போதா, இதெல்லாம் நீ செக் பண்ணணும். அப்படிப்பட்டதான காரியம் கேட்டதான் நம்ம வளருவோம். இவன் வந்து தாறுமாறாக உபதேசம் பண்ணிட்டு போயிட்டான். ஜனங்கள் இவனால் அடிபட்டாங்க. அதனால் இவனை கொண்டுட்டாங்க. ஆனால் இவன் சாகும்போது என்ன தெரியுமா சொன்னான், நான் யாக்கோபை போல சாகணும், நீதிமான போல சாகணும், அவனை போல சாகணும், இவனை போல சாகணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் இவன் செய்த காரியத்துக்கு பட்டயத்தினால செத்து போயிட்டான். யோசுவாவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோட கூட பேயோரின் குமாரனாகிய பிள்ளையாம் என்னும் குறி சொல்லுகிறவனையும் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். இங்கே அவனை பற்றி எப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. ஆனால் குறி சொல்கிற ஒரு மந்திரவாதி இருந்தான், அவனையும் வெட்டி போட்டாங்க. ஆனால் இவன் சாகும் போது யாக்கோபை போல சாகணும், நீதிமானை போல சாகணும் அப்படி சொன்னான். ஆனால் இவன் அநியாயமாக செத்து போயிட்டான். காரணம் என்ன? மனம் சேஞ்ச் ஆகி போச்சு. அநீதியான பாதையில் போயிட்டான், செம்மையான பாதையை இழந்துட்டான். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் அப்படி செம்மையான பாதையை இழம்பக்கூடாது. அடுத்தது, இவன் பெத்தவன் பேரும் அவன் ஊர் பேரும் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் அந்த என்னாகாமும் 22வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவரையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிளையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி பெத்தூருக்கு அனுப்புகிறாங்க. அவன் வசித்த ஊர் பெத்தூர் அப்படி சொன்னால் என்ன? அது மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருந்தது. அதாவது பழைய பாபிலோன். மெசொப்பொத்தேமியா அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? 2 நதிகளுக்கு நடுவில் இருக்கிறதான கிராமம் தான் மெசொப்பொத்தேமியா. அப்படின்னா 2 நதிகள், டைகிரஸ், யூப்ரீட்டிஸ் அப்படி சொல்கிறாங்களே, அந்த 2 நதிகளுக்கு நடுவில் இருக்கிறதான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் இருந்தாங்க. அந்த பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இந்த பெத்தூர். அங்கே தான் இவன் இருந்தான். நதிகள் ஓரமாக அவன் குடியிருந்தான் அப்படி சொல்லியிருக்குது. இப்போ பெத்தூர் அப்படி சொன்னால் என்ன? சொப்பனக்காரன், சொப்பனம் பார்க்குறவனா. நிறைய பேருக்கு சொப்பனம் வருது பற்றி எப்போ பார்த்தாலும் கடவுள் எனக்கு அந்த சொப்பனம் கொடுத்தாரு, இந்த சொப்பனம் கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொப்பனக்காரன், சொப்பனம் பார்க்குறவன், சொப்பனங்களின் காரன். 2வது, வியாக்கியானம் பண்ணுவான். இப்போ யாராவது சொப்பனம் பார்த்து வந்தாக்கா இவங்ககிட்ட நிறைய பேர் ஏன் போனாங்க அப்படி சொன்னால், இவர்கிட்ட போய் சொப்பனத்தை சொன்னால் இவர் அழகாக சொல்லுவார், வியாக்கியானம் பண்ணி சொல்லுவார். ஏன்னா குறி சொல்கிறது தானே இவர், குறி சொல்கிறவர். எனக்கு இப்படி சொப்பனம் வந்துச்சிங்க, அப்படி சொல்லும் போது அந்த சொப்பனத்துக்கெல்லாம் இவர் விரிவாக்கம் சொல்லுவார், அர்த்தம் சொல்லுவார். அந்த ஊர் பேர் பாருங்கள், சொப்பனம் பார்க்குறவன், விரிவாக்கம் சொல்லுகிறவன். ஜோதிடம் பார்ப்பானா. அதாவது நாள் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, இதெல்லாம் இவர்கிட்ட இருந்துச்சு. ஜோதிடம் பார்க்குறவன், விரிவுபடுத்துகிறவன். நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொன்னால் அதை விரிவாக்கி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதான் விரிவுபடுத்துகிறவன். நிமித்தம் பார்க்குறவன், நிமித்தம் பார்ப்பான். நிமித்தம் அப்படி சொன்னால் என்ன?
இப்போ நாம் இதை செய்யலாமா, இப்போ நான் இதை செய்யக்கூடாதா, இது நல்ல காரியமா கெட்ட காரியமா, நல்ல நேரமா கெட்ட நேரமா, மந்திரம் பண்ணுறவன். நிமித்தம் பார்க்குறவன்னா மந்திரம் பண்ணுறவன். உபாகாம புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். உபாகாம புஸ்தகம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இப்படிப்பட்ட ஆவிகள் கர்த்தர் உண்மையாக நம்ம மேலே அன்பு கூறுறவராக இருந்தால் அவங்க என்ன பண்ணாலும் அந்த சாபத்தை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். அவங்க என்ன தான் மந்திரம் பண்ணுறவங்களா இருந்தால் கூட அதை அப்படியே மாற்றி அவங்க பக்கம் திருப்பி விட்டுருவார். ஆனால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறணுமே, அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணுமே, அதுதான் முக்கியம். என் மேலே ஒருத்தர் அன்பு கூறுறாருன்னா அவருக்கு ஏற்றவனாக நான் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம மேலே அன்பு கூறுவாங்க யாராக இருந்தாலும். நம்மளுக்கு ஏற்றவங்களா அவங்கள இல்லை, அவங்க வேறு மாதிரி போகிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது பேசுவோம் ஆனால் பிடிக்காது. பேசுவோம் ஆனால் அந்த அளவுக்கு ஒட்டி இருக்க மாட்டோம். பேசுவோம், விலகிட்டு போயிட்டே இருப்போம், அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளாக இருந்தாக்கா அவங்க மேலே நம்ம அன்பு கூறுவோம். அவங்களுக்கு எதனா நடக்குதுன்னா உடனே பாதுகாப்பு கொடுப்போம், அவங்கள காப்பாற்ற பார்ப்போம், எல்லாம் செய்வோம். அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அவங்கள தப்ப வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம். அதுதாங்க முக்கியம். கர்த்தர் அவங்க மேலே அன்பு கூறுறதுனால அவங்களுக்கு வந்ததான காரியத்தை அப்படியே மாற்றி விட்டார், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். அப்போ இந்த இடத்துல இவங்க எப்படிப்பட்டவங்க? நாள் பார்க்குறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்க, நிமித்தம் பார்க்குறவங்க, மந்திரம் பண்ணுறவங்க. அந்த ஊரில் பாருங்கள் எப்படி இருக்கு அந்த ஊர். ரெண்டாவது பேயோர் அப்படி சொல்லியிருக்கு, அவங்க அப்பா பேர் பேயோர். படிமா. பேயோரின் குமாரன். கிரேக்க மொழியில் போசேர் அப்படி சொல்லியிருக்கு. பேயோர் அப்படி சொல்லி தமிழில் இருக்குது, ஆனால் மூல மொழியில் போசோர் அப்படி சொல்லியிருக்குது. அப்படின்னா அது எரித்தல் கொளுத்தி விட்டுருவாங்க. எரித்தல் அப்படி சொல்லியிருக்குது. பந்தம், எரிபந்தம் கையில் வச்சிருப்போமே அந்த மாதிரி எரிபந்தம். தூண்டுதல், அழிப்பவன் அப்படி சொல்லி தூண்டி விடுறது. சும்மா இருக்கிறவங்கள கூட உஸ்பேத்தி விட்டா என்ன பண்ணுவாங்க? எங்கேயும் நிம்மதியாக இருக்கிறவங்க இவன் சொன்னதுனால அவங்க போய் சண்டை போட்டு மண்டிகேஷன் வந்துடுவாங்க. பிரச்சனை யாரும் சொன்னவங்களுக்கு இல்லை, சொன்னதை கேட்டுட்டு போய் சண்டை போட்டாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். தூண்டி விடுக்கிறவங்க. அவங்க அப்பனுக்கு பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், எரிச்சலை உண்டாக்குவான். நமக்குள்ளே அந்த ஆவி வந்துச்சுன்னா எரிச்சல் உண்டாகும், தூண்டி விட்டுருவாங்க. நம்ம போய் ஒன்றுமே இருக்காது, என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் போய் சண்டை போட்டு முட்டி மோதி காலம் முழுதும் வருஷ கணக்கில் எரிச்சலாகவே இருக்கும், பேச மாட்டோம், அத்தோடு முடிஞ்சிடும், நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். இந்த மாதிரி இடத்துலேருந்து ஒருத்தன் கூப்பிட்றாங்க. இப்போ இவர் எதுக்கு வராரு? மந்திரம் பண்ண வராரு. இந்த ஆளுங்களை பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்களை மந்திரம் பண்ணுங்க அப்படி சொல்லி இவங்களை கூப்பிட்றாங்க. என்னாகாமம் 24:1. என்னாகாமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல், பாருங்க, முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல், அவன் சில ஆவிகளோட விசாரிக்க போகாமல், சில மந்திரம் பண்ணி பார்க்க போகாமல், அவன் என்ன பண்ணான்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கடவுளுக்கு பிரியம், நம்ம என்ன பண்ணாலும் பலிக்காது, என்ன பண்ணாலும் பலிக்காதுன்ற முடிவுக்கு வந்தான். அப்போ இவர் யார்? குறி சொல்கிறவர், மந்திரம் பண்ணுறவர், நிமித்தம் பார்க்குறவர், இதெல்லாம். இப்போது இதை மீதியானவர் என்னத்தான் இவனை கூப்பிட்டாங்க? இவங்களை மந்திரம் பண்ணி அழிச்சிருங்க, இவங்களை மந்திரம் பண்ணி அழிச்சிருங்க, இவங்களை மந்திரம் பண்ணி அழிச்சிருங்க. ஏன்னா இவங்களோட நான் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்? அவங்க பலசாலிகள், பலவான்களாக இருக்காங்க, என்னை பார்க்கலாம் பலவான்களாக இருக்காங்க. அப்போது இந்த இஸ்ரவேலை இவங்க பலவான் அப்படி சொன்னானே. அப்படிமா என்னாகாம அந்த 22வது அதிகாரத்தில் பலவான் அப்படி சொல்லுவான். 6வது வசனம். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள். எண்ணிலும் பலவான்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணிலும் பலவான்கள் அந்த ராஜா சொல்கிறாங்க. அவங்க எப்படி பலவானாக இருந்தாங்க? எல்லாம் எப்படி தெரியுமா இருந்தாங்க? வாட்டம் சாட்டமாக பாடி பில்டர் மாதிரி 6 பேக் இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. எப்படி அதெல்லாம் வந்துச்சு அவங்களுக்கு? என்ன எகிப்தில் எக்ஸசைஸாக பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்லை, அவங்க அடிமையாக தானே இருந்தாங்க. இந்த அடிமையாக இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்துச்சு? செங்கல் காசு, மண்ணை தூக்கு, அந்த கல்லை தூக்கு, இந்த கல்லை தூக்கு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னடா கோயின் சவுண்ட் வருது? இதெல்லாம் பண்ண சொன்னாங்க.
இதெல்லாம் பண்ண சொன்னதுனால அவங்க வேலை செய்துட்டே இருந்தாங்க பாருங்கள். இந்த வேலை செய்துட்டு நைட்டும் பகலும் வெயிட்டை தூக்கி அந்த மண்ணத்துக்கு இங்கே போடு, இந்த மண்ணத்துக்கு அங்கே போடு. என்னடா பண்ணுறீங்க? இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன சம்பவிச்சது? அவங்க சரீரம் ஃபிட்டாகி போச்சு. 24 மணி நேரமாக வேலை செய்து வெளியே வரும்போது அவங்க எப்படி வந்தாங்க? அங்கங்கே பயங்கரமாக இருந்துச்சு. இப்படி வராங்க வெளியே 6 லட்சம் புருஷர்கள் வாட்டம் சாட்டமாக இரும்பு மாதிரி வராங்க. பாலாக்கு பார்த்தோம், போடா என்னடா காட்டுவாசிங்க மாதிரி இருக்கானுங்க, ஒவ்வொருத்தனும் இப்படி இருக்காங்க, இவனுங்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டால் ஒரே இடத்துல காலி பண்ணுறானுங்களே, அவன் பார் கையை காலை எப்படி வச்சுருக்காங்க, உடம்பெல்லாம் இரும்பு மாதிரிக்குதே. ஏன்னா அவங்க செய்த வேலை அந்த மாதிரி. அதனால தான் எகிப்திலேருந்து புறப்பட்டதான 6 லட்சம் புருஷரில் ஒருத்தர் கூட பலவீனர் இல்லை, நோஞ்சா மாதிரி எவனும் இல்லை. அவனும் இப்படி தான் ஓ அப்படி சொல்லிட்டு அதை பார்த்து அவங்க பயந்தாங்க. சரி, இப்போது இந்த ஆவிகள் நம்மளை பார்த்து எப்படி பயப்படும்? அவங்க சரீர பிரகமாக பலமாக இருந்தாங்க. நமக்கு இந்த பலன் இருக்குதா? நம்ம தான் இப்படி இருக்கிறோமே. அப்போ நம்மளை பார்த்து இது எப்படி பயப்படும்? ஆவி யாருக்குள்ளே இருக்குதோ அவங்க தான் பலவான். அப்போஸ்தலர் 1:8 படிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்போ நீங்கள் பலனடைஞ்சிட்டா எந்த ஒரு இடத்துலையும் போய் உங்களால் நிற்க முடியும். சமாரியாவில் நிற்கலாம், எருசலேமில் நிற்கலாம், யூதயாவில் நிற்கலாம், பூமி கடையாந்திரம் வரைக்கும் நிற்கலாம். உங்களை எந்த ஆவியும் தொட முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன பலன்னு. ஆனால் எதிர்க்க இருக்கிற ஆவிக்கு தெரியும் இவங்க எப்படிப்பட்ட பலனை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. பாலாக்கு எப்படி பயந்தான் பாருங்கள். என்னை பார்க்கல இவங்க பலசாலிகள், இவங்களை நான் ஒன்றும் பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. வேற ஒரு காரியத்தில் தான் நான் போகணும், வஞ்சகமாக எதனா ஒரு காரியம் பண்ணணும், அதுதான் அவனுடைய ஆசை. அந்த மாதிரி நம்ம இந்த பலன் இருந்துச்சு அப்படின்னா, யாரெல்லாம் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவி கிட்ட வர பயப்படும். இந்த ஆவி கிட்ட வர பயப்படும். நாம் பலசாலியாக தான் இருக்கணும், நாம் பலசாலியாக இருக்கணும். ரெண்டாவது நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் எப்பொழுது? நெகமியாவுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனம் வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். ஒன்று பரிசுத்த ஆவியால கிடைக்கிற பலன், இன்னொன்று கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கும்போது கிடைக்கும் பலன். ஏன்னா நிறைய பேர் பரிசுத்த ஆவியால பலனை பெற்றுக்கொள்வாங்க, ஆனால் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, துக்கம் வரும். இந்த நாள் கர்த்தருடைய நாள், இந்த நாளில் நீ அழுதுட்டு விசாரப்பட்டு இருக்க வேண்டாம். நீ தேவ சமூகத்தில் வந்து சண்டே சர்வீஸ் அதுமோன்னு ஒப்பார வச்சு ஊழ விட்டு இருந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது. முதலாவது நீ துக்கப்படுத்த நிறுத்து, அழுவுறுத்த நிறுத்து, வேதனைப்படுத்த நிறுத்து. நான் என் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், கொஞ்சம் அவர்கிட்ட நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். நீ சந்தோஷப்படும் போதே அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணிடுவார். நீ பலசாலி ஆகிடுவார். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ உன்னை கொண்டே செய்ய வச்சிடுவார். பலவீனமான உன்னை கொண்டு செய்ய முடியாது, அவருக்கே செய்ய மாட்டார். ஏன்னா உன் பலவீனத்தை நிமித்தம் நீ விழுந்து போயிடுவேன். அவரே உனக்கு செய்யணும்னு கொடுத்தா கூட நீ விழுந்து போயிடுவேன், ஏன்னா நீ பலவீனன். அப்போ கர்த்தருக்குள்ளே யார் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவங்க பலசாலியாக மாறுவாங்க. அப்போ பலசாலி கிட்ட இந்த ஒர்க்கு கொடு, நீ செய், உன்னால் முடியும், நீ பலத்தான் இருக்கிற, போ செய் அப்படி சொல்லுவார். அப்போ தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறது அதுதான். ஒரு பலவீனங்கிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்க முடியாது. அதனால் பரிசுத்த ஆவியில் உனக்கு பலன் கிடைக்கும். ரெண்டாவது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும்போது உனக்கு பலன் கிடைக்கும். இந்த 2 பலனும் சகல சத்துருவையும் ஜெயிக்க வைக்கும், எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்க வைக்கும். நாம் புசித்து குடித்து இல்லாதவங்களுக்கு பங்குகளை அனுப்பக்கூடாத அளவுக்கு நமக்கு பலன் இருக்கும். ஆகவே பலம் உள்ளவங்களாக இருக்கணும். அதனால தான் அவன் சொல்கிறான், என்னை பார்க்கலாம் அவங்க பலம் உள்ளவங்க, அவங்கள நான் அழிக்க முடியாது, மந்திரம் பண்ணி காலி பண்ணிடலாம், மந்திரம் பண்ணி காலி பண்ணிடலாம் அப்படி சொல்கிறான். ரெண்டாவது என்னாகாம புஸ்தகம் 25வது அதிகாரம் 18வது வசனம் வாசித்தா சற்பனையான ஆலோசனை பண்ணுறாங்களாம். பேயூரின் சங்கதியிலும் பேயூரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார். சற்பனையான ஆலோசனை,
இந்த மீதியானீர் ஒன்று மந்திரம் பண்ணி பார்க்கும், பழிக்கலை, மந்திரம் பண்ணி பழிக்கலை, அது இவங்களை மேற்கொள்ளலை. இப்போ என்ன பண்ணலாம்? சரி, இவங்களை மந்திரம் பண்ண முடியாது, எதிர்த்து சண்டையும் போட முடியாது. இப்போ நம்ம ஒரு காரியம் பண்ணுவோம், அவங்ககிட்ட சமாதானமாக போய் சந்தோஷமாக பேசுவோம். சற்பனையான ஆலோசனை, அவங்கள தந்திரமாக தான் வஞ்சிக்கணும். இந்த கிஸ்பி அப்படி சொல்கிறாங்களே, இந்த கிஸ்பி அப்படி சொன்னா வஞ்சகம், மயக்குதல், கவருதல், இப்படிலாம் நிறைய இருக்குது. வஞ்சகம், மயக்குதல், கவருதல் அப்படி சொல்லியிருக்கு. என்ன இந்த சர்வம் வஞ்சிச்சது அப்படி சொன்னால் பார்த்தீங்களா ஏவாள்? இந்த சர்வம் என்னை வஞ்சித்தது. எப்படி வஞ்சித்தது? பேசியே வஞ்சித்தது. ஒரு காரியத்தை சொல்லி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் ஆசை காட்டி வஞ்சித்தது. அவள் ஆசை ஏற்கனவே இருந்துச்சு, அந்த ஆசையை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டா. பாம்பு ஃபவர் பண்ணி விட்ட உடனேயும் அது ஏற்கனவே உள்ளே இருந்தது, கொஞ்சம் அதிகரித்த உடனேயும் துணிகரம் உள்ளே வரும். இந்த துணிகரத்தின் நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து பிடுங்கி எடுத்துட்டான். ஆண்டவர் சொன்னார், தொடாத, பிடுங்காத அப்படி சொன்னார், சாப்பிடாத. உள்ள ஆசை இருந்துச்சு, ஆனால் பயம் இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை உள்ள பயமுறுத்திட்டு இருந்துச்சு. அந்த கர்த்தருடைய வார்த்தையை வெளியெடுத்துட்டு இது ஒரு வார்த்தையை உள்ளே வைக்குது, சாக மாட்டீங்க, சாக மாட்டீங்க. அப்போ ஆசை இன்னும் அதிகரிக்குது. அந்த ஆசை அதிகரிக்கும் போது துணிகரம் வரும், பயம் நீங்கிடும், பிடிங்க எடுத்துட்டான். அதுதான் இங்கே நடந்தது. சர்வனையான ஆலோசனை. இப்போ பிள்ளையாமுக்கு இவங்க ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களை சபிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பிள்ளையாமுக்கு இவங்களை சபிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ண தெரியுமா? பணம் வேணும். இவங்களை சபிக்கலைன்னா பாலாக்கு பணம் கொடுக்க மாட்டான். அதனால், ஐயோ இங்கே வா, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லித்தரேன், இவங்களை அவங்க ஆண்டவரை அடிக்கிற மாதிரி பண்ணி விட்ருவோம். பண்ணலாம், உங்கள் ஊரில் திருவிழாவை. இப்போ எங்கே திருவிழா வைக்கிறது? திருவிழாக்கப்பா கிடையாது, எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. வையா திருவிழான்னா இப்பயே வை. இப்போ தானாக நியமிச்சிக்கலாமா? ஆமாம், திருவிழா வை. அவங்ககிட்ட போய் பத்திரிக்கை வை. எதுக்கு? திருவிழா கூப்பிடு, திருவிழாவுக்கு கூப்பிடு. வருவாங்களா? கண்டிப்பாக வருவானுங்க. அவங்களுடைய பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்கள கூப்பிடு. அவங்களாம் வரும்போது கீழே இருக்கிறவங்க தானாக வந்துடுவான். அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் தாங்க வந்து தலைமை தாங்கணும், எங்கள் ஊரில் ஒரு திருவிழா வச்சுருக்கோம், எங்கள் ஊரில் அப்படி வச்சுருக்கோம், எங்கள் ஊரில் எப்படி வச்சுருக்கோம். நிறைய நம்ம விசுவாசிகள் எங்கேயாவது போனால் ஆர்சியில் சிஎஸ்சியில் பண்ண நீங்கள் வந்து தலைமை தாங்குங்க அப்படின்னு தலைமை தாங்க கூப்பிட்றாங்களோ போயிடுவோம். எங்கேயாவது ஒரு கோயிலில் திருவிழான்னாக்கா நீங்கள் தான் வந்து தலைமை தாங்கணும், சும்மா வந்து திறந்து விட்டு போங்க, சும்மா 2 வார்த்தை பேசிட்டு போங்க, நம்ம போய் தலைமை தாங்குவோம். அவங்க அப்படி தான் கூப்பிட்டாங்க, வாங்க நீங்கள் தான் தலைமை தாங்கணும், அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கடைசியில் இவங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, ஒரு டான்ஸை மட்டும் பார்த்துட்டு போங்க, ஆடலும் பாடலும். தலைமை தாங்கி ஆடலும் பாடலும் வேறு இருக்குதா? ஆமாங்க, ஒரு விருந்து இருக்குதுங்க, அப்படியே சாப்பிட்டு போயிடலாங்க, அவ்வளோதான். இப்போ பொம்பளைங்க வந்து டொயன்னு ஆடிச்சு பாருங்க, அவ்வளோதான், இவங்க விழுந்துட்டான். இந்த கஸ்பி கூட்டு போனான் நாம, அவள் யார்? ஒரு அதிபதி, மீதியானருடைய அதிபதியினுடைய பொண்ணு ஆகும். படிமா. பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதை உண்ட நாளிலே புத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவினுடைய குமாரத்தின் சங்கதியிலும். மீதியானுடைய பிரபு அவன் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான், அவன் பொண்ணை விட்டு ஆட வச்சான். ஏன்னா அவனுக்கு என்னன்னாக்கா இவன் நாசமாக போகணும். பொண்ணு வாழ்க்கை நாசமாக போகுது, அதெல்லாம் கவலை கிடையாது, அவன் நாசமாக போகணும், அதான் எனக்கு வேணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, அவன் கெட்டு குட்டி சவராக போனால் எனக்கு போதும். இதுதான் அவங்களுடைய ஆவி. எதுக்கு மீதியானீரை ஆண்டவர் காலி பண்ணார்? இஸ்ரவேல் நிமித்தம். இவங்களை விட்டு வச்சுருந்தா இவங்களை எப்படியாவது அவங்க வஞ்சகமாக காலி பண்ணிடுவாங்க, அதனால் இவங்களை நாசம் பண்ணு. சர்பனையான ஆலோசனை பக்கமாக கூடுவாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம தங்கச்சியோ அக்காவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க ஊரில் எதனா திருவிழா நடக்கும், அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட கூட 1 வருஷம் ஆச்சு இல்லை, ஏன் சொம்மாக்கிற நேரத்தில் வரீங்க, எங்கள் ஊரில் திருவிழா வேறு நடக்குது, ஒரே ஜேன்னு லைட்லாம் போட்டிருப்பாங்க, கமான் கமான் வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு போகணும், துடிக்கும் அப்படியே. திருவிழா வேறு. நான் அந்த இந்து கோயிலுக்குள்ளெலாம் போக மாட்டேன். அப்புறங்க சும்மா கடையாக போட்டிருக்காங்களே, அதை ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வருவேன். அங்கே போனாவே நீ அதுக்குள்ளே போன மாதிரி தான். நாங்கள் அந்த சாமிக்கு படைச்சதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம். எங்கள் வீட்டில் செய்கிறது சாப்பிடுங்க. அவன் நம்ம சாமிக்கு படைச்சது என்னன்னா அவங்க வீட்டில் செய்தான்னா, அவங்க அந்த கோயில் திருவிழா டைமில் தானே, அது பூசை டைமில் தானே, அவங்க அதுக்காக தானே செய்வாங்க. அதை போய் நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம். வாதை வரும், என்ன சாப்பிட்டீங்க? திருவிழா கறியாக செஞ்சு போட்டாங்க. இப்போ என்ன போகுது கீழே மேலேயும். வாதை தானாக வரும். எதுக்கு வருது?
அப்போ நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், சொந்தக்கார வீட்டுக்கு போனோன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் போங்க, வேணான்னு சொல்ல, சும்மா இருக்கிற நேரத்தில் போங்க. ஆனால் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காரியம் அப்படின்னு கூப்பிடும்போது வஞ்சகத்தின் ஆவி உன்னை தேவனை விட்டு பிரிக்கிறாங்க. தேவனே உன்னை அடிக்கிற அளவுக்கு மாறுது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, சொந்தக்காரங்க தானே கூப்பிட்றாங்க, சொந்தக்கார வீட்டுக்கு தானே போகிறோன்னு. ஆனால் தேவன் நம்மளை அடிக்கிற அளவுக்கு அந்த ஆவி உன்னை மாற்றி விட்டு வேறு யாருன்னா கூப்பிட்டா நீ போக மாட்டேன். இவன் பாருங்கள் வந்து அவங்கள நெய்ஸ் பண்ணி கூப்பிடு, அவங்கள உள்ள வர சொல், ஆண்டவரே அவங்களுக்கு. அதான் சற்பனையாளர், அதான் வெளிப்படுத்தல் விஷயத்தில் தாறுமாறாக உபதேசம் பண்ணி விட்டு போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? படிமா அந்த வெளிப்படுத்த விசேஷம் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி. பார்த்தீங்களா, இவங்க ஆவிக்குரிய மனுஷங்க, ஆவிக்குரிய ஜீவித்தில் இருந்தவங்க. இவங்க விக்கிரகத்துக்கு படைச்சதை போய் சாப்பிட்டாங்க. விக்கிரகத்துக்கு படைச்சது, ஐயோ நான் விக்கிரகத்துக்கு முன்னால் வச்சு சாப்பிடவே, அவங்க வீட்டில் கொடுத்தது தான் நான் சாப்பிட்டேன். எதுவோ நீ அங்கே போனாவே அதுதான், நீ அங்கே போய் மாட்டிக்கிட்டியே, அதுதான். அதை சாப்பிட்டு உடத்தடு ஆஹா ஓஹோன்னு ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி அதை சாப்பிட்டு குஜாலத்தில் இருந்தவொடனே தான் பொம்பளைங்க வந்து டான்ஸ் ஆடணும். கண்ணு மறைஞ்சு போச்சு, ஒரு கண்ணு மறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இதுதான் சற்பனையான ஆலோசனை. இதில் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அழிஞ்சு போயிடும். ரெண்டாவது, இஸ்ரவேலை இது பயமுறுத்துச்சு. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 2வது வசனம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 2வது வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால். நல்லா கவனிங்க, மீதியானியருடைய கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டது அப்படின்னா என்னத்து? கை பலத்து கொண்டது அப்படின்னா அவங்க கிரிகை வித்தியாசமாக இருக்குது. அவங்க கிரிகையினால நம்மளை நாசமாக்க பார்க்குறாங்க. இந்த கிரிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. பயந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? கெபியிலையும் குகையிலையும் போய் ஒளிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. பிரியமானவர்களே, உங்களை ஒரு ஆள் வித்தியாசமாக பார்த்து உங்களுக்குள்ளே ஏதோ பண்ணுதுன்னு நினச்சா அவங்க முன்னால் போகிறதுக்குள்ளே நீங்கள் பயப்படுவீங்க. அவங்கள பார்க்கக்கூட பயப்படுவீங்க. அவங்களுக்கு மறைஞ்சி எங்கன்னா ஒளிஞ்சு இருக்கணும், இவங்க கண்ணில் நம்ம அகப்படக்கூடாது, இவங்க மோசமானவங்க, நம்மளுக்கு எதனா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். உங்களுக்கு அந்த பயம் வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கை பலத்து கொண்டதுனால அவங்க பயந்து இவங்க பயங்கரமான கிரிகை செய்வாங்கன்னு சொல்லி கெபியிலையும் குகையிலையும் ஒளிஞ்சாங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்கள் ஆக்கி கொண்டார்கள். உனக்கு தானா பயம் வந்துடும். அவங்கள நினச்சி பயப்பட, என்ன பண்ணுவாங்களோ, என்ன செய்வாங்களோ, என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படி சொல்லி பயம் வரும். ஏதாவது ஒரு சின்ன காரியம் நடந்தால் கூட இவங்களால தான் இருக்கும், அவங்களால தான் இருக்கும்னு சந்தேகத்தில் வரும். அப்போது எங்கேயாவது போய் மூலையில் உட்காந்துடலாம், ஒளிஞ்சிக்கலாம். இவங்க கண்ணுக்கள் முன்னால் நம்ம நிற்கக்கூடாது, அவங்கள நம்ம பார்க்கக்கூடாது, அவங்கள நம்மளை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துக்குள்ளே வரும். பெரிய மாணவர்களே, இந்த மீதியானியர் ஆவி எவ்வளோ மோசமாக இவங்களை நடத்துச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், காலி பண்ணுறா, விட்டு வைக்காத, நீ சாவறதுக்கு முன்னாலே இவங்களை காலி பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறார். பயமுறுத்தும். 2வது நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை. 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பெரியமானவர்கள், இதில் நிறைய பேர் வருது, ஊர் பேர்லாம் வருது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆகிடும், மணி 12 ஆகிப்போச்சு. இந்த பிரசங்கத்தை இன்றைக்கி முடிச்சாகணும். அதனால் நான் வேகமாக போகிறேன். இப்போது இவர் எங்கே போரடிக்கிறார்? களத்தில் இல்லை. அறுக்கிறவங்க களத்தில் தான் போரடிக்கணும். ஆனால் இவன் எங்கே போரடிக்கிறான்? ஆலையில் வச்சு போரடிக்கிறான். ஆலை அப்படி சொன்னால் என்ன? அது எண்ணெய் ஆலை, அப்புறம் ஒலிவ ஆலை, இப்படி சொல்கிறாங்களே, அதான் ஆலை. ஆலையில் போரடிக்க போக மாட்டாங்க யாரும், அங்கே எண்ணெயை ரெடி பண்ணுறது தான் போவாங்க. ஆனால் இவன் கொண்டு போய் அங்கே போரடிக்கிறான். எதுக்கு? களத்தில் போரடிக்காமல் அங்கே போரடித்தான். இந்த மீதியானியர் கொள்ளைக்காரங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ களத்தில் இருந்து அவங்களுக்கு தெரியும், அறுக்கிறவங்க களத்தில் தான் போடுவாங்க. அப்போ களத்தில் இல்லாத இவன் தூக்கிட்டு வந்து ஆலையில் வச்சுட்டான். ஆலையில் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேலில் எப்போ எண்ணெய் கிடைக்கும், எப்போ திராட்சை ரசம் கிடைக்கும்னு இந்த மீதியானுக்கு தெரியும். அப்போ இங்கே 4 மாதம் வரைக்கும் அறுவடை தான் நடந்துகிட்ருக்கோம். அறுவடைக்கு அப்புறம் தான் இந்த ஆலைக்குள்ளே எதனா ஒரு காரியம் இருக்கும். அதனால் இப்போ ஆலையை தேடி வரமாட்டாங்க. அவங்க இதை தான் களத்தை தான் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? அவங்கள ஏமாத்துறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து களத்தில் போட்டான். களத்தில் போடாமல் ஆலையில் போட்டு அடிச்சிருந்தான். தேவதூதர் பார்த்தார்,
இவன் பொருளை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ காரியம் பண்ணானே, அதனால் வந்துட்டார். வந்து என்ன செய்தார்? பராக்கிரமசாலியே அப்படி சொல்கிறார். இவனே பயந்துட்டு ஆலையில் போர் அடிச்சுட்டு கிடக்கிறான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட ஆண்டவர், கர்த்தர் என் கூட இருக்கிறார். வந்துட்டார் கிளிக்க, கர்த்தர் என் கூட வந்துட்டார். எங்கேயா போனார் கர்த்தர்? நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், மீதியானீர் எங்களை கொடுமையான் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கேயா போனார் கர்த்தர்? இஸ்ரவேல்லேருந்து எங்கள் ஜனங்கள்லாம் வரும்போது அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், அதை பிறந்தார், இதை பிறந்தார், எல்லாத்தையும் சொன்னாங்களே எங்கள் பிதாக்கள், விவரித்து வேறு சொன்னாங்க. இப்போ அவர் எங்கே போனார்? தூங்கிட்டு இருக்கிறாரா அப்படி சொல்லி கேட்கலாம். படிமா. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே அப்படி சொன்னாக்கா, என் ஆண்டவனே அப்படி இல்லை, என் ஆண்டவனே வந்துட்டார், பெருசா சொல்ல வந்துட்டார். ஆண்டவர் கூட இருக்கிறாராம் அப்படி சொல்றாங்க. அந்த அது கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. எங்கயா இருக்கிறார் கர்த்தர்? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு நீ சொல்ற. கர்த்தர் என் கூட இருந்தா நான் ஏன் இங்க வந்து ஆலையில போர் அடிச்சிருக்கிறேன்? காலத்துல தானே போர் அடிக்கணும். எவனோ ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போறான், சாப்பிட கூட வைக்க மாட்டான். நான் அவனுக்கு பயந்துட்டு என் பொருளெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கேன் பாரு. இப்போ என் கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கிறார், கர்த்தர் உங்கள்கிட்ட இருந்தால் நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? எவ்வளோ பேருக்கு ஏங்க கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கிறாருங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், கர்த்தர் எல்லாத்தையும் பாதுகாப்பார், பயப்படாதுங்க. வாங்க பிரதர், கர்த்தர் என் கூட இருக்கிறாராம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இடி மேலே இடி வாங்குகிறோம், எல்லாத்தையும் வாங்கி நஷ்டமாகி உட்காந்துக்கிறோம். கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார் அப்படிதானே சொல்கிறோம். கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார் அப்படி தானே சொல்கிறோம். அதைத்தான் இவனும் சொன்னான், கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார். அடுத்தது, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்போ அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அதை பொழந்தாரு, இதை பொழந்தாருன்னாங்களே, இப்போ ஒன்றும் பழக்க மாட்டாரு. நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமே, இப்போ அவருக்கு வல்லமை எங்கே எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்க இந்த பலத்தோட போடா, உனக்கு இவ்வளோ வைராக்கியம் இருக்குல்ல, அவங்களக்கிட்ட ஒன்று கூட கொடுக்காம எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறல்ல, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ. மீதியானே ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல உன்னால் முறியடிக்க முடியாமல் சொல்கிறார். படிமா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, போயா, உனக்கு எவ்வளோ பலன் இருக்கு பாரு. அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து ஆலையில் வச்சு அடிக்கிறியே, ஒன்று கூட எடுக்கக்கூடாதுன்னு இவ்வளோ வைராக்கியம் இருக்கு. இந்த வைராக்கியம் போதும், உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ, அவங்கள நீ வெறித்தனமாக அடித்து காலி பண்ணுவேன். பிரியமானவர்களே, வைராக்கியம், என் பொருளை அந்நியர் எடுக்கக்கூடாது, என் பொருளை இன்னொருத்தர் எடுக்கக்கூடாது, என் வீட்டில் இருக்கிறத எவனும் கொள்ள அடிக்கக்கூடாது, என்னுடையது என்னக்கூடியது, யாராவது எடுக்க வந்தால் நான் அவனை அடிப்பேன். அதாங்க தைரியம், அதான் வைராக்கியம். அதனால தான் அவனை நோக்கி பார்த்து, நீ இவ்வளோ காரியம் செய்கிறல்ல, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்த ஆலையில் போர் அடிக்கிறல்ல, உன் பொருள் எதுவும் அந்நியருக்கு வாயில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அதான் அவனுக்கு இருக்கிற பலன். அதை வச்சு அவங்கள காலி பண்ணலாம். நீ போ, உன்னை நான் அனுப்புகிறேன். மீதியானீரை ஒரே மனிதன் முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். அதே 16வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறி அடிப்பது போல நீ மீதியானரை முறி அடிப்பாய் என்றார். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ ஈஸியாக அவங்கள காலி பண்ணிடுவே. நம்மளுக்கு பலனும் வைராக்கியமும் இருந்துச்சு அப்படி சொன்னான். கர்த்தர் மேல் நமக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய வல்லமையாக இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். இப்போ இந்த வல்லமையை நம்ம ஏன் ஜெயிக்கணும்? இந்த வல்லமையை நான் ஏன் அடித்து முறியடிக்கணும்? ஏன்னா இந்த வல்லமை என்ன பண்ணும்? என் வீட்டில் இருக்கிற அத்தனை எடுத்துன்னு போயிடும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3லேருந்து படிச்சுட்டு வாங்க. இஸ்ரவேல் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. நல்லா கவனிங்க, இவங்களுக்கு விரோதமாக வந்து அறுக்கிற நேரம் இது வரைக்கும் விதைச்சாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தானுங்க. வரப்போகுது, இப்போ அவங்க பிரயாசப்பட்டதுக்கு பலன் கிடைக்க போகுது. ஏன்னா இப்போ இனிமேல் அர்த்தம் அவங்க விற்று அவங்களுடைய காரியத்தை பார்க்க முடியும். அறுவடை வர நேரத்தில் வந்துடுவானுங்க, வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நாசம் பண்ணிடுவாங்க, தேசத்துக்கு எடுத்துடுவாங்க. இஸ்ரவேல் ஆகாரம் வைக்க மாட்டாங்க, ஆடு மாடுகள் வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்க. ஆடு மாடுகள் ஆகாரம்னு என்ன? கர்த்தர் சொல்கிறார், நானே ஜீவாப்பம். உனக்கு அந்த ஜீவாப்பம் கிடைக்காம போயிடும். ஏன்னா ஒளிஞ்சிட்டு கோவத்தில் இருக்கிற, எரிச்சலில் இருக்கிற. 2வது ஆடு மாடுகள். இந்த ஆடு மாடுகள் அப்படி சொல்கிறது என்ன? ஆடும் மாடும் எதுக்கு கொண்டு வருவாங்க தெரியுமா? தேவாலயத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக பலி செலுத்துறதுக்கு, தேவ சமூகத்தில் பலி செலுத்த தான் கொண்டு வருவாங்க. பிரியமானவர்களே, அவர்கள் தேவ சமூகத்தில் வந்து பலி செலுத்த முடியாத அளவுக்கு ஆயிடும்.
நாம் வந்தோம்னா எல்லாரும் சோத்திரம் பண்ணுவாங்க, நம்ம மட்டும் அமைதியாக உட்காந்துருப்போம். வாயிலேருந்து சோத்திரம் கூட வராது, இப்படியே கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். அப்படின்னா புரிஞ்சுக்கோ, மீதி அணில் வந்து உன் ஆட்டம் தூக்கிட்டு போயிட்டான். உனக்கு சோத்திரமே ஆண்டவர் சமூகத்தில் பண்ண முடியல அப்படி சொன்னால் உனக்கு ஆடும் மாடும் இல்லை. ஓசியாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். பார்த்தீங்களா? அப்பொழுது எங்கள் உதடுகளின் காலை. அப்போ ஒரு காலமாட்டை, ஒரு சோத்திரம் நீ பண்ணுறது ஒரு காலமாட்டை செலுத்துகிற அடையாளம். ஒரே ஒரு சோத்திரத்துக்கு ஒரு காலமாட்டை செலுத்துகிற அடையாளம். ஆனால் நம்ம வந்து அமைதியாக உட்காந்துருந்தோம்னா மாடு இல்லை, செலுத்துறதுக்கு மாடு இல்லை. ஆனால் நான் இப்போ காலமாடை செலுத்துகிறேன்னா என் கையில் மாடு வரும். ஆசாரியங்கிட்ட போவேன், இந்தாங்க இந்த மாட்டை பலி செலுத்துங்க, இந்த மாட்டை நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கேன், பலி செலுத்துங்க பலி செலுத்துங்க பலி செலுத்துங்க. உற்சாகமாக இருக்கும். ஆனால் பெரிய மாடு கொண்டு வந்திருக்கேன், காலமாடு, பலி செலுத்துங்க பலி செலுத்துங்கன்னு சந்தோஷமாக கத்திட்டு இருப்பேன். ஒன்றும் இல்லாமல் வந்தோன்னா என்னாகும்? ஆசாரி கேட்பான், என்ன அப்புறம் சும்மா வந்தேன் அப்படி சொல்லணும். தேவசமத்தில் எல்லாரும் வந்து வெறுமையாக சும்மா வந்து அப்போ உன் கையில் என்ன இல்லை? மாடும் இல்லை, ஆடும் இல்லை. அப்போ எங்கே இந்த மேனு கத்தோம் மானு கத்தோம். அதனால தான் அப்போ யார் அமைதியாக தேவசமத்தில் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட என்ன இல்லை? மாடு இல்லை, மாடம் இல்லை, ஆடம் இல்லாமல் போச்சு. அதனால சைலண்டாக உட்காந்து எல்லாரையும் பார்த்துக்கிறோம். யாரை பார்க்குறோம்? பலி செலுத்துகிறவங்கள பார்க்க வச்சிடும் நம்மளை. அவங்க பலி செலுத்துகிறாங்க ஆண்டருக்கு, அவங்க பலி செலுத்துகிறாங்க, அவங்க பலி செலுத்துகிறாங்க. நான் இல்லையே, இருந்தால் தானே செலுத்துறதுக்கு. அவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போவேன் நான். பிரியமானவர்களே, இது ஆடு மாடுகள் ஒன்றும் வைக்காமல் போயிடும். தேவ சமூகத்தில் சில காரியங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, பலி செலுத்துங்க, சத்தம் போடுங்க, சத்தம் போடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு அப்படி ஆண்டவர் சொன்னார். கூப்பிட்டா உனக்கு பதில் கிடைக்கும். சத்தம் போடாமல் நீ இருந்த, சோத்திரம் பண்ணாமல் இருந்தால் உனக்கு கிடைக்காது, பதில் கிடைக்கும். நான் என்னங்க வாயை திறந்து சோத்திரம் 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 சொன்னால் தான் ஆண்டவர் கேட்குமா? ஆண்டவர்லாம் செவிடா? நீ இருதயத்தில் கூட ஜெபம் பண்ணிக்கலாம். அதனால் மாதிரி இருதயத்தில் கூட ஜெபம் பண்ணலாம். நான் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிறேங்க, வெளியெல்லாம் பண்ண முடியாது. இருதயத்துக்குள்ளே ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். ஆனால் இன்னமும் சத்தம் போடுறதுக்கும் இருதயத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனேயும் அந்த எலியாசர் வந்து ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வந்த உடனேயும், என் எஜமானாகிய தேவனே கர்த்தாவே, நான் இந்த இடத்துல நிற்கிறேன், துறவு இங்கே இருக்குது, நீர் எனக்கு நேர் வழியை வர பண்ணிட்டேனானால், என் எஜமானுக்கு தயவு உண்டாக்க பண்ணினானால், யாராவது தண்ணி எடுக்க வரும்போது நான் தண்ணி கேட்பேன், அவங்க எனக்கும் என் ஒட்டக்கத்துக்கும் கொடுத்தா நீர் என்னை நேர் வழியில் நடத்தின, அவங்க தான் என் எஜமானுக்கு பொண்டாட்டி. அவன் சொல்லி வாய மூடல, பதில் வந்துருச்சு. ஒருத்தி வரா கொடை தூத்திக்கணும், டயம் 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 வர ரபேக்கால் ஜபம் முடிஞ்சவனே பதில் வந்துடுச்சு. இல்லை இப்போ அண்ணாள் ஜபம் பண்ணான் இருதயத்தில், அவள் பாட்டு உதல் மட்டும்தான் அசையுது, சத்தம் கேட்கலை. ஏலி உத்து உத்து பார்த்தான். நம்ம சத்தம் போட்டு ஜெபம் பண்ணோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சோத்திரம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்நிய பாஷை பேசியிருந்தாலும் திடீர்னு ஆமீன் அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு ஆமீன் போடுறாங்கன்னா நம்ம சொல்கிற வார்த்தைக்கு அவங்களும் ஜாயிண்ட் ஆகுறாங்க. ஆமீன் ஆண்டவரே, ஆமீன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவங்க ஜபத்துக்கு நம்ம ஆமீன் போட்டுக்கிறோம். அதுதான் அதோடைய, நம்மளை அறியாமையே ஆமீன் போட்டுருவோம். அப்போ 2 பேர் ஒன்று சேர்றாங்க. ஒரு 1000 பேர் 2 பேர் 10000 பேர் துரத்திடுவாங்க. உடனே பதில் வந்துடும். நம்ம ஒருத்தரும் நம்மளுக்கு ஆமீன் போட மாட்டான், தனியாக சாக வேண்டியதான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு வாரத்தில் கொடுக்குறது 2 நாளில் கொடுக்குறது உங்களுக்கு மாத கணக்கில் இழுப்பார். அதனால தான் அண்ணலுக்கு லேட் ஆச்சு. படிமா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படி. இருதயத்தில் அண்ணாள் பேசினாள், அவள் சத்தமோ கேட்கப்படலை அப்படி சொல்லியிருக்கு. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவன் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. இதான் பிரச்சனை. இப்போ அண்ணாளுக்கு இருந்த பிரச்சனை தான். என் பிரச்சனை யாராவது கேட்டால் அது வேற பிரச்சனை. எதுக்கு? எனக்கு இருக்கிற கஷ்டத்தை என்கிட்ட தான் தெரியும். நான் போய் அதை வேறு சத்தம் போட்டு சொல்லி எவனா அதை கேட்டு என்னை தூத்தி தீர்த்துக்கான். அதனால் ஆசாரியனுக்கும் தெரியக்கூடாது, ஆசாரியனுக்கு கூட தெரியக்கூடாது, ஊழியக்காரனுக்கு கூட தெரியக்கூடாது, ரகசியமாக வச்சுப்பாங்க சில பேர். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஆசாரியம் பார்த்தான், எந்த சவுண்டும் வரல, இந்த பைத்தியக்காரி எதுக்கு இப்படி உட்காந்துக்குது, குடிக்காரி ஏது அப்படி சொல்லிட்டான், குடிக்காரின்ட்டான்.
வெறித்த உள்ள இன்னத்த இங்கே வந்து குடிச்சிட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னா, ஐயா நான் குடிகாரி இல்லையா, மனக்கிலேசம் உள்ள ஸ்திரியா, இருதயத்தை நான் அழுது ஊத்துறையா அப்படி சொன்னான். அப்போ தான் அவன் ஒரு மாதிரியான ஐயோ பாவமே அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவள் சத்தமும் கேட்கப்படலை. யோசித்து பாருங்கள். அதனால தான் 20வது வசனத்தில் சில நாள் சென்ற பின்பு அப்படி சொல்லியிருக்குது. சத்தம் கேட்டிருந்தா அந்த நாள்லேயே கிடச்சிருக்க வேண்டியது. சத்தம் கேட்காதனால சில நாள் வரைக்கும் இழுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சில நாள் சென்ற பின்பு பார்த்தீங்களா, இருதயம் பேசுது, சத்தமாக கேட்கல. சத்தம் கேட்கணும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கேட்காம உட்காந்துருந்தானா என்ன ஆகும்? ஒன்றுமே கேட்க மாட்டான். அவனுக்கு கொடுக்கலாமா வேணாவா? ஆண்டவரை யோசிப்பார். எப்ராஹிமே, உன் நிமித்தம் என் இருதயம் குழம்புது, என் குடலெல்லாம் சுரமண்டலம் போல் இருக்குது, மண்டலம் குழம்புது, என்ன பண்ணலாம், இவனுக்கு கொடுக்கலாமா வேணாவா? அப்படி வசனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எப்ராஹிமே, நான் உனக்கு என்ன செய்வேன்? உன் நிமித்தம் என் மண்டலம் குழம்புது, என் இருதயம் குழம்புது, என் குடலெல்லாம் சுரமண்டலம் போல் துணிக்குது, எதுவும் கேட்க மாட்டியே, உட்காந்துட்டு அமைதியாக இருக்கிறீ தம்பி, நான் உனக்கு என்ன செய்யணும், ஏன் வந்த, எதுக்காக வந்த, பேசக்கூட மாட்டியே. ஆண்டவரே மண்டை குழம்பிட்டு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டோம் நம்ம. ஆண்டவர்கிட்ட வந்தால் பேசுங்க, சத்தம் கேட்கணும். அப்போ இருதயத்தில் பேசினாலும் அவர் வல்லவர் தான், கேட்பார் தான். ஆனால் அவர் அதை லேட்டாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். சில நாள் இதை கேட்டிருப்பாங்களோ, இதை கேட்டிருப்பாங்களோ, இதை கேட்டிருப்பாங்களோ, இதை கேட்டிருப்பாங்களோ சொல்லிவிட்டு அவர் லேட்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் தயவு செய்து அண்ணால் மாதிரி இருதயத்தை பேசுகிறத நிறுத்திட்டு சவுண்டை போடுங்க. உங்கள் சத்தம் கேட்கட்டுச்சு அப்படி சொன்னாக்கா கர்த்தர் அதுக்கு சீக்கிரமாக பதில் கொடுப்பார். அதனால் காலை நம்மக்கிட்ட இருக்கணும், மாறணும். இந்த 2 அனுபவங்களையும் ஆகாரத்தையும் இந்த ஆவி எடுத்துகிட்டு போயிடும். இந்த ஆவி எடுத்துகிட்டு போயிடும். அடுத்தது ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 28, 36 வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 37, 28 அப்புறம் 36. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். இந்த மீதியானியர் எதற்காக முற்றிலும் அழிக்கப்படணும்னா அந்த இஸ்ரவேல் நிமித்தம் தான் அப்படி சொல்கிறார் இல்லையா ஆண்டவர். எதுக்குன்னா இவங்க வர்த்தகர் அப்படி சொன்னான்னா பிஸ்னஸ் மேக்னட். இவங்க எப்பவும் பிஸ்னஸ் 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 அழிஞ்சிட்டு இருப்பாங்க. தேவ சமூகம் நோ, வரமாட்டோம். எங்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம், வேலை தான் முக்கியம், வேலை தான் முக்கியம், வேலை தான் முக்கியம். இவங்களை என்ன பண்ணுது? தேவ சமூகத்தை விட்டு பிரித்து கொண்டு போயிடுச்சு. இந்த மீதியான இருக்கட்ட இவங்க விற்றுட்டான், தம்பிங்களே விற்றுட்டாங்க, அண்ணனுங்களே. இவன் என்ன பண்ணான்? கொண்டு போய் அங்கே போத்திபார்கிட்ட கொடுத்துட்டான். படிமா 36. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். போத்திபார், பார்னா மாடு, போத்தி அப்படி சொன்னால் எருமை மாடு கட்ட கொண்டு போய் விற்றாங்க. காட்டு எருமை கட்ட கொண்டு போய் விற்றுட்டாங்க. அந்த காட்டு எருமைக்கு ஒரு பொம்பளை எருமை இருந்துச்சு. அது வரும் இப்படி சேனை பண்ணி ஆட்டும், யோசேப் அக்மி அப்படி சொல்லி வரும். இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவார். எப்படி விற்றுருப்பானுங்க யோசித்து பாருங்க. இங்கேருந்து 20 வெள்ளி காசுக்கு அவனை வாங்கி போனான் அந்த மீதியானியர். அங்கே கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க? ஐயா 20 வெள்ளி காசுக்கு வாங்கினா ஐயா 15 வெள்ளி காசு கொடுங்க, அவனை ஒரே போராட்டமாக விற்றுருப்பானுங்க. இல்லை ஐயா நாங்கள் 50 வெள்ளி காசுக்கு வாங்கினோம் ஐயா, நீங்கள் வேணால் 45 கொடுங்கணுமா. அதாங்க தந்திரம். மீதியானியருடைய தந்திரம் அதான். வாங்கணுந்து அதிக விலை சொல்லுவாங்க, விற்கிறது எவ்வளோ முட்டாள் கூட விற்க மாட்டான். அந்த மாதிரி இவ்வளோக்கு வாங்கினேன், நீங்கள் இவ்வளோ கொடுத்தா போதோம்னா நஷ்டம் தானே. நம்ம போய் ரொம்ப தூரத்தில் வாங்கிட்டு வரோம், பெட்ரோல் செலவு இருக்குது, அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் இவ்வளோ விலைக்கு வாங்கணும், ஒரு 5 ரூபா கூட்டி கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர குறைச்சி கொடு அப்படின்னு சொன்னாவே அது எவ்வளோ 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், அவன் 150 ரூபா சொல்கிறான், லூசு பையன் சொல்கிறான். மீதியானியர்கள் எப்பவுமே மோசமானவங்க. அவர்கள் வர்த்தகமாக வருவாங்க, நம்மளை ஏமாற்றி கொண்டு போயிடுவாங்க, தேவனை விட்டு பிரித்து தூரம் கொண்டு போயிடுவாங்க. தேவ சமூகம் இருக்காது. அப்புறம் பாருங்கள், சண்டே சர்வீஸ் கிடையாது, பைபிள் ஸ்டடி கிடையாது, காத்திருப்பட்டம் கிடையாது, எந்த கூட்டமும் கிடையாது. என்னங்க உங்களை தேவ சமூகத்திலேயே அவ்வளோ பார்க்க முடியல, வாரத்துக்கு ஒரு வாரம் பரவாயில்ல. மற்ற கூட்டத்துக்கெல்லாம் நோ ஐ ஆம் த பிஸி அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் ரொம்ப வேலையில் இருக்கிறோம், எங்களுக்கு பிஸ்னஸ் முக்கியம், வேலை முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம்.
உன்னை மீதியானியர் பிரித்து கொண்டு போய் எகிப்தில் கொடுத்துட்டான்னு தெரில. காட்டு எருமை கட்டை விற்றுட்டான் ஒன்று. காட்டு எருமை கட்டை விற்றுருக்கான். அது உன்னை போர் அடிச்சுட்டு கிடக்கும். வேலை செய் வேலை செய் வேலை செய் வேலை செய் 24 மணி நேரமாக வேலை கொடுக்கும். அது அவங்க வீட்டில் எல்லாத்தையும் இவங்ககிட்ட ஒப்பு கொடுத்தான். இந்த போத்திபார் என்ன பண்ணால் அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனையும் எடுத்து இருந்தாலும் அப்படிடா அப்படின்னா எதனா ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வீட்டில் இருக்கிற முழு வேலையும் கையில் கொடுத்தாச்சு என்னாவும் எல்லா வேலையும் செய்து எங்கேருந்து முடிக்கிறது? இந்த வேலையை முடிச்சு ஐயோ அந்த வேலையை முடிச்சு அடுத்த வேலை பார்க்கணும், அடுத்த வேலை பார்க்கணும், அடுத்த வேலை பார்க்கணும், அடுத்த வேலை பார்க்கணும். இப்படியே எல்லா வேலையும் பார்த்துருந்தானே தூங்குறதுக்கு டைம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது, எதுக்குமே டைம் எல்லாம் போயிடும். அப்போ எவ்வளோ பிஸி ஆகிடுவாங்க இவங்க. யோசித்து பாருங்கள், நான் எங்கே விற்கப்பட்டிருக்கிறேன், இந்த மீதியானியர் என்னை எங்கே கொண்டு போய் வச்சுருக்குது, யார்கிட்ட விற்று இருக்குது, அதை பார்க்கணும். வேலை அவசியம், பிஸ்னஸ் அவசியம், எல்லாம் அவசியம்தான். அதே சமயத்தில் அது உன்னை தேவனை விட்டு பிரிக்கதான் பாருங்கள், தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கதான் பாருங்கள், உங்களை தூரம் கொண்டு போதா பாருங்கள். எதுக்காக? இஸ்ரவேல் நிமித்தம் அவனை அழிக்க ஆண்டவர் சொன்னார். சிந்திக்கணும். தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படி சொன்னால் சும்மா சொல்ல மாட்டார். அடுத்தது என்னாகாமம் 25வது அதிகாரம் 8 படிங்க. இஸ்ரவேலன் ஆகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். நல்ல கவனிங்க, இந்த ஆவி மீதியானுடைய ஆவி வேசித்தனம் பண்ண வைக்கும். கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கி நம்மளே அடிக்க வைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இவங்களை இந்த கூப்பிட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க, வேசித்தனத்தில் விழுந்துட்டாங்க. வேசித்தனத்தில் விழுந்த உடனே விக்கிரகத்துக்கு படைச்சது போய் சாப்பிட்டாங்களோ அதை பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி மோசே ஆரோன் எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுதுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் ஒரு மீதியானியர் பொண்ணை கூப்பிட்டு போகிறான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி. அந்த பினகாசுக்கு கோபம் வந்துடுச்சு. அவன் ஆரோனுடைய பேரன். அந்த பினகாசு கோபம் வந்துச்சு. ஒரு ஈட்டி எடுத்து அந்த ரூமுக்குள்ளே போய் 2 பேரையும் வயிற்றில் குத்திட்டான். 2 பேருடைய வயிற்றுலையும் உருவி போயிடுச்சு. 2 பேரும் செத்து போனாங்க. ஆண்டவருக்கு இது குளிர்ந்து போச்சு. அப்படியே பயங்கர டென்ஷன், கோபத்தில் இருந்தார். வாதை பெருகி போயிருக்கும், நிறைய பேர் செத்துட்டே இருக்கிறாங்க. இவன் குத்தன உடனேயும் ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக எவ்வளோ பக்தி வைராக்கியம் காட்டினாயுமே, அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. இப்போ யோசித்து பாருங்கள், வாதை நின்று போன உடனேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, பினகாசு எனக்காக பக்தி வைராக்கியம் காட்டினான், அதனால் அவன் 4 தலைமுறையும் அவன் பிள்ளைங்க தான் எனக்கு ஆசாரியாக இருப்பாங்க. பிரதான ஆசாரியனுடைய பட்டத்தை அவனுக்கு தரேன், பிரதான ஆசாரியனுடைய பட்டத்தை அவனுக்கு தரேன், அவங்க ஆசாரியர்களாக இருக்கட்டும். யோசித்து பாருங்கள், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டினான். அந்த பக்தி வைராக்கியம் தான் இந்த ஆவிகளை நிர்மூலமாக்கும். யாருக்கு அந்த கக்தி வைராக்கியம் இருக்குதோ அவங்க தான் இதை நிர்மூலமாக்க முடியும். ஏன்னா இது மீதியானுடைய ஆவிங்க நம்மளை வஞ்சித்து மயக்கும். இவன் யாரை கூட்டு போனால் குத்துண்ட அந்த ஸ்திரீ கிஸ்பி அப்படி சொல்கிறாங்க இல்லையா, படிமா அந்த வசனத்தை. பேயூரின் சங்கதியிலும் பேயூரின் நிமித்தம் வாதை உண்ட நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் கஸ்பி அப்படி சொன்ன நான் என்ன சொன்னேன், வஞ்சகம், மயக்குதல். உன்னை அழகாக கவர் பண்ணி ஏமாத்திடும், உன்னை மயக்கிடும். சின்ன சின்ன விஷயத்தில் அற்ப சந்தோஷத்தில் நீ விழுந்து போயிடுவேன். அற்ப சந்தோஷம், பெரிய காரியம் கூட இல்லை, அற்ப சந்தோஷத்தில் விழுந்து போயிடுவேன். அப்புறம் நம்ம குத்துண்டு சேர்த்து போயிடுவோம். அந்த மாதிரி மீதியான கையில் தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுத்துடாதீங்க. அடுத்தது நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களை தலையெடுக்க விடாமல் அடித்தாங்க. தலை எடுக்கக்கூடாது இவங்க. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலை எடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த ஆவி நம்ம குடும்பத்தில் தலை எடுக்கக்கூடாது, இந்த குடும்பத்தில் கிரியை செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இதை அழித்து நிர்மூலமாக்கணும். பிரியமானவர்களே, கொஞ்சம் நம்ம அடித்து விட்றோம், அடி வாங்குது. அது எப்பா இல்லை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன், காயப்பட்டிருக்கேன், அது போய் தன்னை ஆற்றிட்டு வரும். ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா இருப்போம், நம்ம சந்தோஷமாக இருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் தொடங்கும். அதான் தலை எடுக்கிறது. அடி வாங்கிட்டு போய் சரிப்படுத்திட்டு மறுபடியும் வரும். ஆனால் மறுபடியும் அது தலையே எடுக்காத அளவுக்கு காலி பண்ணும். ஆண்டவர் சொல்கிறார், அழிச்சு போட்டு அது தலை எடுக்கூடாது. அடிச்சுட்டு விட்டுட்டுனா மறுபடியும் அது ரெடி ஆகி வரும் உங்கள்கிட்ட. அதே பிரச்சனையை வேறு மாதிரி கொண்டு வரும். ஒரே பிரச்சனை தான் வேறு மாதிரி வேறு டைப்பில் கொண்டு வரும். எதுக்கு நான் கஷ்டப்படணும்? அதை அழிச்சு காலி பண்ணும், அழித்து நிர்மூலமாக்கும். இந்த மீதியானியர் தலை எடுக்காதபடி கிதியோனும்
அவனுடைய ஆட்களும் சேர்ந்து காலி பண்ணாங்க. பிரியமானவர்களே, இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை அழிச்சிட்டு நீ உன் பிதாக்களோண்டே சேருவாய் அப்படி சொன்னாங்க. மறுபடியும் படிங்க, என்னாகமம் 31வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். இவனுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ உங்களை காலி பண்ண பிறகு தான் நீ அங்கிட்டே வரணும், உன் ஜனங்களாண்டே நீ போய் சேரணும், நீ உனக்கு மரணம் அப்போ தான் சம்பவிக்கும், நீ இந்த இடத்துல இவங்களை விட்டுட்டு செத்துறாத, இவங்களை உயிரோடு விட்டுட்டு ஒருத்தனையும் விட்டுட்டு செத்துறாதே. பரவாயில்ல, சவுலை அடித்து காலி பண்ண சொன்னார், சவுல் விட்டு வச்சுட்டான், கடைசியில் அவங்களாலேயும் சவுல் சேர்த்து போயிட்டான். அந்த மாதிரி ஒரு நிலவரம் வந்துடும், அதனால் இவங்களை காலி பண்ணு. மோசே ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றினானா? ஆமாம், நிறைவேற்றணும். யோசுவாவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம். யோசுவாவுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம். சமபூமியில் உள்ள எல்லா பட்டணங்களும் எஸ்போனில் ஆண்டிருந்த சீகோன் என்னும் எமோரியருடைய ராஜாவின் ராஜ்யம் முழுவதும் அவர்கள் எல்லைக்குள்ளாயிற்று. அந்த சீகோனையும் தேசத்தில் குடியிருந்த சீகோனின் அதிபதியாயிருந்த ஏவி, ரெகேம், சூர், ஊர், ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். இந்த மீதியான பிரபுக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் இருந்தாங்க. தேசத்துல அதிபதிகளாக உட்காந்துக்கிறாங்க. அவங்க ஆளுகை செய்யணும்னு பார்க்குறாங்க. யார? ஆவிக்குரிய ஜனத்தை நம்மளை கீழ்ப்படுத்தி நாசம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மோசே என்ன பண்ணானா? கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்களை வெட்டி போட்டானா. படிமா கடைசி வசனம், கடைசி அந்த இதுபடி மோசே அவர்களை வெட்டி போட்டான். அது சீகோனின் அதிபதியாயிருந்த ஏவி, ரேகேம், சூர், ஊர், ரேபா என்னும் மீதியானின் பிரபுக்களையும் மோசே வெட்டி போட்டான். அந்த மீதியானியர்களை கர்த்தர் சொன்ன மாதிரி வெட்டி போட்டான். அவங்கள எல்லாரையும் ஆளுகை செய்கிற அத்தனை பேரையும் வெட்டி போட்டான். அதுக்கப்புறமா தாங்க அவனுக்கு மரணம். பிரியமானவர்களே, இந்த பூமியில் இருக்கிறோம். நம்ம இருக்கும் போதே ஆண்டவரே, என் வீட்டில் கலகம் உண்டாகுதா, பிரச்சனை உண்டாகுதா, எங்கள் குடும்பத்தை அமைதி கெட்டு போய் நாசம் பண்ண பார்க்குதா, எனக்கு நஷ்டம் வருதா, நான் பிரயாசப்பட்ட பிரயாசமெல்லாம் யாரோ கொண்டு போகிறாங்களா, என்னுடைய வீட்டில் வெறுமை ஆகுதா, என் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் போகுதா, என் வீட்டில் ஏதோ ஒரு காரியத்தை தூண்டி விடப்படுதா, என் வீட்டில் எரிபந்தம் போல எரியுதா, ஆண்டவரே நான் யார் மூலியமாவது மயக்கப்படுகிறேன்னா, என் சிந்தை கெட்டு போகுதா, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வருதா, யாருக்காவது பயந்து நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறேன்னா, யாரையாவது பார்க்கும்போது பயமாக இருக்கா, யாராவது வித்தியாசமான காரியங்களை எங்களுக்கு செய்துகிட்டே இருக்கிறாங்களா, மாறி 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 பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதா, கர்த்தாவே எனக்கு பலன் தான், மோசையை போல் எனக்கு பலன் தான், நான் பலவானா மாறட்டும். மோசைகிட்ட இருந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திலேருந்து ஆண்டவர் எடுத்து 70 பேர் மேலே கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவன் அபிஷேகம் பெற்றிருந்தான். அந்த அபிஷேகத்தினால தான் அந்த மீதியானரை கொலை பண்ணான், மீதியானரை வெட்டி போட்டான். பிரியமானவர்களே, பலவான்கிட்ட இந்த வல்லமை மோதாது. இந்த ஆவிகிட்ட மோதிரத்துக்குன்னே கொஞ்சம் பேர் ஆண்டவர் பிரித்து எடுத்தார். எல்லாரும் வந்து சண்டை போட முடியாது. யார் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களோ, யார் அந்நிய பாஷை அடையாளத்தோடு வல்லமையை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இதுக்கிட்ட ஜெயிக்க முடியும். வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. உன் வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க அப்படி சொன்னால், ஒரு ஆள் நீ அபிஷேகம் பெற்றிருந்தனா உன்னால் அந்த 4 பேர் காக்கப்படுவாங்க. அவதான் நினச்சிக்கோ. நீ தான் பிரித்து எடுக்கப்பட்டவங்க. நீ பிரித்து எடுக்கப்பட்டதுனால அவங்க காக்கப்படுவாங்க. நீ அவங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிப்ப. நீ ஜெயிக்கிறதுனால அவங்க செத்து போவாங்க. இந்த 4 பேரும் அவங்ககிட்ட மாட்ட மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆள் சரியாக அபிஷேகம் பெற்றிருந்தா அந்த ஒரு ஆள் நிமித்தம் மற்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் காக்கப்படுவாங்க. தயவு செய்து கண்களை மூடுங்க. சரியாக ஒரு அபிஷேகம் வரட்டும். ஒரு 10 நிமிஷம் நீ ஜெயிச்சு ஆகணும். இந்த வல்லமை இந்த வருஷத்துக்கு முன்னால நீ அழிச்சு ஆகணும். உன்னை நாசப்படுத்தின வல்லமை, சற்பனையான ஆலோசனை பண்ண வல்லமை, பில்லி சூனியங்களையும் மந்திரவாதங்களையும் நமக்கு விரோதமாய் செய்து நம்மை அழிக்க நினைத்த வல்லமை, தேவனும்